ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பழைய சேனல்ல இருந்த எல்லா டிராமாவையும் ஒண்ணா மூவி ஃபார்மேட்ல இந்த புது சேனலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த புது டிராமாவை பார்க்க போறோம். இந்த மூவி ஃபார்மேட்ல அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூவஸா வந்துட்டே இருக்க போகுது. ஸோ எந்த நோட்டிபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிபிகேஷன் கூட அப்பதான் உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகாது. இந்த பார்ட்ஸ் பாக்குறது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். கிம் தான் வந்திருக்கிறது தெரிஞ்சு சனாவை சோய் கட்டி பிடிச்சதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல நம்ம சனா ஷாக் ஆயிட்டு பைத்தியமாடா நீ அப்படின்னு சோயை தள்ளிவிட கிம் தானும் நடுவுல வந்துடுறான். கிம் தானை பார்த்து பயங்கரமா சனா ஷாக் ஆயிடுறா. சோய் உடனே இந்த பொண்ணு நான் சொன்னா நம்ப மாட்டா, ஆனா நீ சொன்னா நம்புவா, நான் அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்றேன்னு அவகிட்ட சொல்லிடு, இது கிண்டலுக்கு இல்ல உண்மையான்னு சொல்லிடு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட சனா ஷாக் ஆகி நிக்கிறா. கிம் தான் பாக்குறான், 4 மணி நேரம் டிராவல் பண்ணி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், பயங்கரமா மிஸ் பண்ணிட்டு எனக்கு கொடுக்குற கிஃப்ட் இதுதானா அப்படின்னு கேட்க நான் அதை விட ஷாக் ஆயிருக்கேன், கொஞ்சம் வாயை மூடு அப்படின்னு சனா சொல்றா. கிம் தான் கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கிம் தான் மறுபடியும் காருக்கு போகும்போது அங்க சீனியர் கூட ரேச்சலும் உட்காந்துட்டு இருக்கா. நீ எதுக்கு இங்க என்ன பண்ற, கிளம்பி போ அப்படின்னு மறுபடியும் கிம் தான் சொல்ல நானும் ஹோட்டலுக்கு வரேன் அப்படின்னு ரேச்சல் கிம் தான் இருக்கிற ரூமுக்கு வந்துடுறா. அங்க வந்து எதுக்காக நீ சனாவை பார்க்க வந்த அப்படின்னு சண்டை போட சீனியர் கடுப்புல அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். இங்க பாரு எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு மறுபடியும் நம்ம கிம் தான் சொல்ல நான் அவளை அரைஞ்சேனே அவ உன்கிட்ட சொன்னாலா அப்படின்னு ரேச்சல் கேட்கிறா. நீ அவளை அரைஞ்சியா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு கிம் தானுக்கு இன்னும் கோவம் வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இன்னொரு பக்கம் நம்ம சனா ரூமுக்கு திரும்பி போலாம் டென்ட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல மத்த பொண்ணுங்கலாம் கிம் தானே இவ லவ் பண்ணுவாங்களா சோயையும் லவ் பண்ணுவாளா அப்படின்னு கட்டி பிடிச்சத யாரோ பார்த்துட்டு போய் தப்பு தப்பா பேசுறாங்க. சனா ஷாக் ஆகி வெளியே நின்னுட்டு இருக்கா. சோய் வரா, நான் எப்படி உங்களை பழி வாங்குறேன்னு பாரு அப்படின்னு எல்லாரோட ஷூவையும் பொறுக்கி கொண்டு போயிட்டு கொட்டுற பணியில ஷூ கூட யாருக்கும் கிடைக்காத மாதிரி எழுதி தண்ணிக்குள்ள போட்டுடுறான். நான் உனக்காக பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணேன். கிம் தானுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், அவன் வீட்டுல நானும் உன்னை பார்த்தேன், ஜோவும் உன்னை பார்த்திருக்கான், அப்பனா அதுல கண்டிப்பா ஏதோ இருக்கு, நீ அந்த வீட்டுல தான் இருக்கன்னு அர்த்தம். நீ ஒண்ணு அந்த வீட்டோட ரகசிய பொண்ணா இருக்கணும், இல்ல யாருக்காவது ரகசிய ஒய்ஃபா இருக்கணும், இல்ல அந்த வீட்டோட வேலைக்கார லேடியா இருக்கணும், ஆனா உனக்கும் எதுக்கும் சம்பந்தப்பட்டு வரலையேன்னு சோய் சொல்ல அது தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சனா கடுப்பாயிட்டு இருக்கா. சரி அது தெரிய வேணாம், நீ கிம் தானே லவ் பண்றியா இல்லையா அது எனக்கு தெரியணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். ஆமா அப்படின்னு நம்ம சனா சொல்லிடுறா. ஜோய்க்கு ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருக்கு. அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சனாக்கு என்ன பண்றதுனே தெரியல, இப்படி ரெண்டு பக்கட்டும் ரெண்டு விதமா போயிட்டு இருக்கே அப்படின்னு சோகமாயிடுறா. இதே நேரத்துல ரேச்சலுக்கு போன் பண்ணி மறுபடியும் லீடர் அதாவது நம்ம சான் கூப்பிடுறான், ஒழுங்கா டென்ட்டுக்கு வா அப்படின்னு. இல்ல வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேச்சலோட அம்மாக்கு போன் பண்ணிட்டு நம்ம சான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். நான் என் பொண்ணை பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு நேரா அங்க ஒரு ரூம் குள்ள போறாங்க. அந்த ரூம் குள்ள போனா நம்ம சோயோட அப்பா எக்கச்சக்கமான பொண்ணுங்க கூட கூத்தடிச்சிட்டு இருக்காரு. உடனே இவங்க அப்பா இவங்க அம்மா பார்த்ததை பார்த்துட்டு பயந்து வெளியே வந்து தப்பா எடுத்துக்காதன்னு ரேச்சல் அம்மாட்ட சொல்ல அது இருக்கட்டும், நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னு அனௌன்ஸ் பண்ண போறீங்களாமா, உங்க ஸ்டாக்ஸை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்க, பங்கு சந்தையில ஏன் பங்குலாம் எப்படி வருது நான் இன்னும் பார்க்கல, எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் வேணும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு இத்தனை லேடிஸோட இருக்கிறத பார்த்து அதை கூட கண்டுக்காம அவங்க அம்மா பேசிட்டு சைட்ல திரும்பி பாக்குறாங்க. அப்ப நம்ம ரேச்சல் கூட ஒரு பொண்ணு சுத்துவால அந்த பொண்ணோட அம்மா அங்க இருக்கிறது தெரியுது. இந்த அம்மா இங்க என்ன பண்றாங்கன்னு கேட்க இந்த பார்க்கு ஓனர் இவங்க தான், அவங்க ஒரு பார் லேடி அப்படின்னு நம்ம சோயோட அப்பா சொல்றாரு. இங்க பயங்கரமா ரேச்சலோட அம்மா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இங்க தனியா உட்காந்துட்டு சனா அவ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு பின்னாடி பார்த்தா கிம் தான் வந்துட்டு இருக்கான். என் கூடவா அப்படின்னு அவளை நைட்டு நேரத்துல கூட்டு போயிட்டு இருக்கான். கூட்டு ரொம்ப தூரம் போறான். அங்க பார்த்தா அழகா ஒரு செட்டப் எல்லாம் இருக்கு. ஒரு வண்டிக்கு கீழே வெளியே சேர் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் செட்டப் பண்ணி தீ மூட்டுறதுக்கெல்லாம் அழகா செட்டப் பண்ணி இங்க இருந்து போகணும்னு நினைச்சு கூட பார்க்காத உன நல்லா குளிர்கிதமா போட்டுவான்னு ஏதாவது சொன்னேன்ல அப்படின்னு நம்ம கிம் தான் அவன் கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டு விட்டு ஒழுங்கா போய் உட்காரு அப்படின்னு சொல்ல நம்ம சனா போய் உட்காந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்ன இவ அதிசயமா சிரிக்கிறா அப்படின்னு கிம் தான்கே ஷாக் ஆயிடுது. நீ போகவே சொன்னாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன், எனக்கு இதோட ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சனா சொல்றா. இவளுக்கு அடி எதுவும் பட்டுச்சா அப்படின்னு நம்ம கிம் தான் கேட்கிறான். உன்னை எல்லாரும் பயங்கரமா எதுவும் கிண்டல் பண்ணாங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க வந்து பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சனா நம்ம கிம் தான் மேல ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறா. கிம் தானுக்கு அதிர்ச்சிக்கும் மேல அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா ஷோல்டர்ல சாஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு, நான் நிமிர்ந்துக்கிறேன்னு சனா நிமிர ட்ரை பண்ண. ஒன்னும் வேண்டாம், நீ வெறும் தலையை மட்டும் சாய்க்க கூடாது, உன் மனசையும் சேர்த்து சாய்க்கணும் அப்படின்னு கிம் தான் பேச ஆரம்பிக்கிறான். உனக்காக எந்த ஸ்டாரை வேணா எடுத்துட்டு வரலாம் போலயே, எந்த ஸ்டார் வேணும் அப்படின்னு கிண்டல் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறான். சனா உடனே இந்த நைட்டு ரொம்ப அழகா இருக்கு, இந்த மாதிரி நைட்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது, வெறும் கெட்டது மட்டும் தான் நடக்கும்னு சொல்ல நானும் உனக்கு ஏதாவது கெட்டதா என்ன அப்படின்னு கிம் தான் கேட்கிறான். எதுவும் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சனா அங்கே தூங்கி போயிடுறா. அடுத்த நாள் காலை ஆகுது. கிம் தான் சனா 2 பேரும் ஏஞ்சி வராங்க. கிம் தான் கையை பிடிக்க ட்ரை பண்ண சனா சொல்றா, இங்க பாரு கிம் தான், நேத்து நைட்டு ரொம்ப ஒரு அழகா இருந்தது, ஆனா அது அழகான கனவு அவ்வளவுதான், இதுக்கும் மேல அது போனா சரிப்பட்டு வராது, நீ என்னதான் பக்கத்துல இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் நீ ரொம்ப தூரத்துல இருக்க அப்படின்னு சொல்ல நான் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு கிம் தான் மறுபடியும் அவ கையை பிடிச்சுக்கிறான். சனா மறுபடியும் திரும்பி வரா. மத்த பொண்ணுங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த எல்லாரும் இடத்துக்கு போகிறாங்க. அங்க போயிட்டு உட்காரும் போது நம்ம சனா பாக்குறா, பக்கத்துலயே சோய் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆப்போசிட்ல இந்த ரேச்சல் வேற உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாரும் ஒன்னா சாப்பிடுறதுக்காக போறாங்க. சாப்பிடுற இடத்துல ஆல்ரெடி கிம் தான்
தானும் சீனியரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம சனா மட்டும் தனியா போய்க்கிறா. சோய், ரேச்சல் எல்லாருமே கிம் தான் பக்கத்துல போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்க கிம் தான் கிட்ட மறுபடியும் வம்பளுக்கிற மாதிரி சோய் பேச ஆரம்பிக்கிறான். இது இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு சனா வேகமா எந்திரிச்சு சாப்பாடாவது ஒன்னாவதுன்னு வெளியே போயிட ஜோய் பாக்குறான். நானும் எஞ்சி வெளியே போறேன் அப்படின்னு ஸ்விம்மிங் பூல் கிட்ட போயிட்டு இருக்க சனாவை டக்குன்னு காலை தடக்கி விட்டு கையை பிடிச்சு நிறுத்துறான். உடனே சனா பாக்குறா, ஜஸ்ட் மிஸ் நான் உள்ள விழுந்திருப்பேன்டா அப்படின்னு. பார்க்கும்போதே சனாவையும் உள்ள தள்ளி விட்டுட்டு, பாத்தியா நான் உன வேணே தள்ளி விடல, கிம் தானே நம்பினா இப்படிதான் கையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு உன்னை உள்ள தள்ளிடுவான், அதை செஞ்சு காட்டினேன் அப்படின்னு நம்ம சோய் சொல்லும் போதே கிம் தான் உள்ள இருந்து பாக்குறான். யாரும் வெளியே வரக்கூடாது நிறைய மிரட்டிட்டு வேகமா வெளியே வந்து சோய ஒரே உத அவனும் போய் பொத்துன்னு உள்ள விழுந்துடுறான். சாரி தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு கிம் தான் சொல்ல, ஓ அப்படியா நான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன் ஆனா ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நக்கலாவே அவன் வெளியே வர கிம் தானுக்கும் சோய்க்கும் மறுபடியும் சண்டை வர மாதிரி இருக்கு. ஒரு வழியா சீனியர் வந்து அங்க பிரிச்சு விட்டுறாரு. சோய் கிம் தான் அங்க இருந்து கிளம்பி போக சனா பத்திரமா வெளியே வந்துடுறா. சீனியர் திட்டிக்கிட்டே கிம் தான மறுபடியும் கூட்டு போறான். அடங்கவே மாட்டியாடா, எங்க போனாலும் சண்டையா அப்படின்னு கேட்டுட்டு கரெக்டா அடுத்த நாள் ஆகுது. இதே மாதிரி சோயோட அப்பாக்கும் ரேச்சலோட அம்மாக்கும் கல்யாணம் ஆக போகுதுங்கிற விஷயம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துருது. இது ஒரு பெரிய மாற்றம், பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பங்கு விலை ஏறி இறங்குங்கிறதால பெரிய லெவல்ல நியூஸ் ஆயிட்டு அங்க இருக்கிற எல்லா பசங்களும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரேச்சலை பாக்குறான் நம்ம சோ, இன்னைக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமான நாளா இருக்க போகுது, எதுக்கும் பார்த்து பிஹேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல சனா எல்லாரையும் அமைதியா பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் மறுபடியும் வந்து வா உங்க பங்கெல்லாம் ரொம்ப விலை கூட ஏற போகுது, ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரு வழி பண்ண போறீங்கன்னு வாழ்த்து சொல்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேச்சலுக்கு ஒரு மாதிரி அவமானமா ஆயிடுது. அம்மாவால எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியிருக்குன்னு வெளியே வந்து அழுதுட்டு இருக்க அங்க நம்ம கிம் தான் வந்துடுறான். நீ ரொம்ப அப்படியே வருங்கால புருஷ மாதிரி வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ரேச்சல் சொல்ல, நான் வருங்கால புருஷ மாதிரிலாம் வரல, ஆனா ஒரு ஃப்ரெண்டா தான் வந்துட்டு இருக்கேன் ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவ ஷோல்டர்ல கை வச்சு அழாத அழாதன்னு சொல்ல ரேச்சல் அழ ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம சனா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க சோய் வந்துடுறான். அவங்கள பழி வாங்குற மாதிரி நான் வேணா உன்னை கட்டி பிடிச்சுக்குவான்னு கேட்க அதெல்லாம் கண்டுக்காம சனா, நீ ஓகே தானே, நீயும் என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பையன் தான், இந்த விஷயம் உனக்கும் பயங்கர ஹர்ட்டிங்கா தான் இருக்கும், ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரியே நடந்துக்காத, நகர்ந்து இவ கிளம்பி போயிட. சோய் இதுவரையும் யாருமே அவனை சின்ன பையனா பார்த்ததே இல்லை போல பயங்கரமா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டு இருக்கான். சனா எஃப்எம் ரேடியோல இருக்கும்போது அங்க கரெக்டா நம்ம கிம் தான் வந்து அங்க இருக்கிற கதவெல்லாம் சேர் வச்சு அடைச்சிட்டு, உன்ட ஒரு 3 விஷயம் சொல்லணும், நான் அவளுக்கு ஆறுதல் சொன்னால அதை நினைச்சலாம் நீ கவலைப்படாத, ஒரு ஃப்ரெண்டா தான் ஆறுதல் சொன்னேன், சரி மத்த விஷயம்லாம் போட்டும் நீ அந்த சோய் கிட்ட அப்படி என்னதான் சொன்ன, உறைஞ்சு போய் அவன் நின்னுட்டு இருந்தான் அப்படின்னு கேட்க சனா வெளியே வரதுக்கு ட்ரை பண்றா. இங்க பாரு நான் உன்னை அடைச்சு வச்சுட்டேன், நீ வெளியே வர முடியாதுன்னு கிம் தான் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கான். சனா பார்த்துட்டு 100வது ரேங்க் வாங்கினவன் வேற எப்படி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ண கிம் தான் உடனே கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்து நம்ம சோயும் அவன் ஃப்ரெண்டு ஜோவும் ஒன்னா ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கு போல. அதெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம சோய்க்கு ஞாபகம் வருது, இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தால தான் கிம் தானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸா இருந்து பிரிஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல நான் என் அம்மாவையும் மிஸ் பண்ணிட்டேன், அதே மாதிரி என்னோட ஒரு ஃப்ரெண்டையும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பயங்கர ஃபீலிங்கா அங்க நம்ம சோய் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். கிளம்பி வீட்டுக்கு போக ட்ரை பண்ற சனா கிட்ட அங்க வர ஒரு வேலைக்காரி லேடி இதை கொண்டு போயிட்டு கிம் தான் ரூம் பக்கத்துல வச்சுட்டு வந்துருமான்னு சொல்ல கிம் தான் கண்ணுக்கு தெரியாம போகணும்னு அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கிம் தான் கரெக்டா தாண்டி போறத பார்த்துட்டு அவளை ரூம்குள்ள கூப்பிட்டுறான். இங்க வா நான் அவகிட்ட ஒரு விஷயம் பேசணும், நீ சோயிட்ட அப்படி என்னதான் சொன்ன அப்படின்னு மறுபடியும் கேட்டு நீ மட்டும் ஏதாவது பதில் பேசாம இருந்தா உனக்கு நான் கிஸ் பண்ணிடுவேன் பக்கத்துல வந்துட்டு இருக்க. கரெக்டா கிம் தானோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. இங்க 2 பேரும் பார்த்து ஷாக் ஆகுறத விட அம்மா அதை விட பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குதுங்க, எனக்கு அப்பவே லைட்டா சந்தேகமா இருந்தது, நீ என்னமா நினைச்சிட்டு இருக்க, பெரிய வீட்டுல கொஞ்ச நாள் தங்கவும் பெரிய பணக்காரி நினைச்சிட்டு இருக்கியா, ஏன் பையனையே லவ் பண்ணுவியா அப்படின்னு நம்ம அம்மா அசிங்கமா பேச ஆரம்பிக்க நீ வெளியே போ கொஞ்சம் அப்படின்னு சனாவை வெளியே தள்ளி விட்டுட்டு கிம் தான், அம்மா அந்த பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை பத்தி நீ தப்பா பேசாத, நீ அப்படி பேசுறதுனால தாங்கிக்க முடியல அப்படின்னு கிம் தான் சொல்றான். நேரா சனா அவங்க அம்மாட்ட வந்து அம்மா இப்படி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள கிம் தானோட அம்மா அங்க வந்துடுறாங்க. உன் பொண்ணை வச்சு என் பையனை மயக்க பாக்குறியா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கிம் தான் மறுபடியும் வந்து அவங்க அம்மாவை கூட்டு போயிட சனா அழுதுட்டு அம்மா எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, அவமானமா இருக்குன்னு சொல்ல சரி இங்கேருந்து நம்ம வெளியே போயிடலாம், முதல்ல நீ வெளியே போ, ஒரு வீடை பார்த்துட்டே இரு, நான் ஏதாவது காசு சேர்த்துட்டு சீக்கிரமா வர, நம்ம 2 பேரும் தனி வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க. கிம் தானுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஆனா நம்ம சனா அங்கிருந்து வெளியே போயிடுறா. பைய தூக்கிட்டு வெளியே போயிட மறுபடியும் கிம் தான் போன் பண்றான். சனா போனையே எடுக்கல, நேரா போனாக்கு போன் பண்ணிட்டு போனாவோட வீட்டுல போய் தங்கிட்டு இருக்கா. போனா உடனே சானோட குட்டி வயசு போட்டோ ஒன்னு தரணும், அப்ப நான் மட்டும் தான் என் வீட்டுல ஒன்று தங்க விடுவேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் தெரியாம கிம் தானுக்கு சனா என்ன ஆனாலும் தெரியலையேன்னு பயங்கர வருத்தமா இருக்கு. சனா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு காலங்காத்தாலே கிளம்பி வந்துட்டு இருக்கா. சாப்பிடலாம் அப்படின்னு போக அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நம்ம சோய் உட்காந்துட்டு இருக்கான். சோய் வேகமா பக்கத்துல வந்து என்ன காலங்காத்தாலே இங்க வந்துட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கூடயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியவும் வர ஆரம்பிக்கிறான். 2 பேரும் கிராஸ் பண்றதுக்கு நிற்கும் போது ஆப்போசிட்ல நம்ம கிம் தான் வரான். அதை நம்ம சோய் கரெக்டா பாத்துடுறான். அம்மா சனா என்னாச்சு உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது சண்டையா என்ன அப்படின்னு கேட்க கிம் தான் பக்கத்துல வந்து நம்ம சனாவோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என் கையை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அதுக்கு முன்னாடி நாள் பேசின பேச்செல்லாம் அவதானே கேட்டா. கையை எடுத்துட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. கிம் தான் ஷாக் ஆகி நடு ரோட்ல நிக்கிறான். சனா தூரமா போய் அழுதுட்டு இருக்க. சோய் பக்கத்துல போயிட்டு நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்களா, எனக்கு கொண்டாடி டான்ஸ் ஆடணும் போல இருக்கு, நீ பாட்டு அழுதுட்டு இருக்க,
நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்குல்ல அதை கட் பண்ணிட்டு ஜாலியா வெளியே போய் பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். 98வது ரேங்க் எடுத்தவன் தானே, நீ என்ன சொல்ல போற அப்படின்னு அழுதுட்டே நம்ம சனா அங்கிருந்து கிளம்பி போறா. நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்ன பக்கத்துலயே வர விட மாட்டேல அப்படின்னு சோய்க்கு மனசு வருத்தமா இருக்கு. இப்படி ஆளாளுக்கு மனசு வருத்தத்திலே கொஞ்ச நேரத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம சோய் கிட்ட கிம் தான் வந்துடுறான். வந்துட்டு இதான் உன் சான்ஸ், சனா கிட்ட உன்னோட பிட்டை போட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணாத, ஏன்னா இது சனா கிட்ட ஏன் சான்ஸ், சனா மனசுல ஃபைனலா நான் இடம் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இங்க டூர்ல எடுத்த போட்டோவெல்லாம் நம்ம போனாவும் ஜோவும் சேர்ந்து எடுத்து மாட்டிட்டு இருக்க. அதுல எல்லா போட்டோலையும் நம்ம சோய் சனாவையே உட்காந்து உளுந்து பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு டே என்னடா நீ சனாவை லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ சனாவை பார்க்கும் போது என் முகம் இப்படிதான் இருக்கா, இதான் ஃபர்ஸ்ட் லவ்னா ஃபீல் ஆகுமா அப்படின்னு நம்ம கேட்க, டே இதான் ஃபர்ஸ்ட் லவ்வா, ஃபர்ஸ்ட் லவ் யாருக்கும் செட் ஆகாதுடா, கண்டிப்பா பிரேக்கப் ஆயிடும்டா, பாத்திருந்து கூட அப்படின்னு சொல்றாங்க. அட போங்கடா அப்படின்னு அங்கிருந்து சோய் கிளம்பிடுறான். கிம் தான் மறுபடியும் வீட்டுக்கு வர அவங்க அம்மா பாக்குறாங்க. டே என்னடா உன்னை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல, அம்மா அவதான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டால, ஓ வேலையை பாரு அப்படின்னு கிம் தான் சொல்றான். சனா ஏதாவது சின்னதா அழகா ஒரு டீசெண்டா வீடு கிடைக்குதா அப்படின்னு தேடி ஆலைய ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் நம்ம கிம் தான் சீனியர் கிட்ட வந்துட்டு, சீனியர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என் அம்மா இருக்காங்களா, என் அம்மாவே கிடையாது ஸ்கூல் பிரின்சிபல், என் அம்மா வேற ஆள்னு சொன்னா நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்க, டேய் பைத்தியம் என்னடா பேசுற அப்படின்னு சீனியர் ஷாக் ஆகுறான். வேற யார்கிட்டயாவது சொல்றதுக்கு பயமா இருக்கும் தான் உன்கிட்ட சொன்னேன், உன்கிட்ட சொல்லவே இவ்வளவு நர்வஸா இருக்கு, ஆனா நான் சொன்னது உண்மைதான் சீனியர், நாங்க வந்து கிளம்பி போயிட சீனியருக்கு அதுக்கும் மேல ஷாக்கிங்கா இருக்கு. இங்க நம்ம கிம் தானோட அண்ணா கிட்ட அந்த அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவர் வந்து நீங்க லவ் பண்ற பொண்ணை பத்தி உங்க அப்பா விசாரிச்சுட்டு இருக்காரு, உங்களை ஃபாலோ பண்ணி ஆள் வந்துட்டு இருக்காங்க, அந்த பொண்ணை பத்தி ஏதோ கூப்பிட்டு உங்க அப்பா விசாரிக்க போறாருன்னு சொல்ல, உடனே அவங்க அண்ணன் வேகமா கிளம்பி வீட்டுக்கு போறான். அந்த பொண்ணை கூட்டு வச்சு அவங்க அப்பா, இந்த பொண்ணு ஃபுல்லா அனாதை விடுதியில படிச்சவலாம், இந்த கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, அப்படி ஸ்பான்சர் பண்ணும்போது தான் கிம் தானோட அண்ணனும் பார்த்து லவ் பண்ணிருக்கான். ஏமா நானே உன்னை படிக்க வச்சிருக்கேன், இப்போ என் கம்பெனில ஏதாவது என் ஸ்கூல்லயே வேலை கொடுத்துருக்கேன் டீச்சரா, என் பையன் பின்னாடி நீ வந்து மாய்க்குவியா அப்படின்னு கேட்க, தெரியாம பண்ணிட்டேன் சார், இனிமே நான் வர மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுட்டே அங்க இருந்து போயிடுறா. உடனே என் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு கிம் தானோட அண்ணனும் கத்திட்டு இருக்க, அந்த பொண்ணு வெளியே வரவ கிம் தானை பாக்குறா. நீ தான் அவனோட தம்பியா, நீ அப்படியே அவன் சொன்ன மாதிரி தான் இருக்க, உன் அண்ணன் என் பின்னாடி வந்தா வர விடாத அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட, கரெக்டா அண்ணனும் வரான். ஆனா அந்த பொண்ணு இந்த பக்கமா போனாங்க அப்படின்னு சொல்ல, அப்பா என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, உன்னை ஃபாலோ பண்ணியும் கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்பாரு, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு நம்ம அண்ணன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணாம கிளம்பி போயிட, கிம் தான் மட்டும் அந்த பொண்ணு கிட்ட போறான். என் அண்ணன் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லியிருக்கான், ரொம்ப நல்ல பையன், அழகா இருப்பான், கண்ணு அப்படியே என்ன மாதிரியே இருக்கும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு அவ சொல்ல, ரெண்டு பேருமே இமோஷனல் ஆயிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம சனாவோட அம்மா அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பை எடுத்துட்டு வந்து ஒரு ஷாப்பிங் மால் வாசல்ல வெயிட் பண்ண, அப்போ பக்கத்துல இங்க சோயும் உட்காந்துட்டு சனாக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். இது பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு நம்ம சனா வேகமா ஃபோன் எடுத்து, இன்னும் நூடுல்ஸ் சாப்பிட போகணுமா, அந்த ஹோட்டலுக்கு தானே நான் வந்துட்டேன், நீயும் வந்துடு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. சோய் ஹாப்பியா கிளம்பி போக, சனா அவங்க அம்மாட்ட போய் உட்காந்துட்டு, கவலைப்படாதமா நான் வீடு பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. இப்போ இந்த கையில கவர் வச்சுட்டு இருக்கால, அதே கவர் அங்க ஒரு லேடியும் வச்சிருந்தாங்களேங்கிறத சோய் கண்டுபிடிச்சிடுறான். எனக்கு இன்னைக்கு சாப்பிடறதுக்கு நேரம் இல்லை, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு நம்ம சனா கிட்ட சொல்லிட்டு நேரா அந்த லேடி எங்க இருந்து வராங்க அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம கிம் தான் வீட்டு வாசலே போய் வெயிட் பண்றான். அந்த அம்மா வராங்க, பார்த்ததுமே உங்க வீட்டு வேலைக்காரங்கிறத சோய் கண்டுபிடிச்சிடுறான். நீங்க சனாவோட அம்மா தானே, வெளியே போயிருக்காளா அவ ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்க, ஆமா அப்பா வெளியே போயிருக்கா அப்படின்னு நம்ம அம்மா போன்ல டைப் பண்ணி காட்டுறாங்க. அவ்வளவுதான், சோய்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. பைக் எடுத்து வந்துட்டு இருக்கான். ஆப்போசிட்ல கிம் தானே வேற பாக்குறான். முக்கியமான வேலை இருக்கு, உன்னை இப்போதைக்கு பேச முடியாதுன்னு கிளம்பி போயிட்டு சனாவை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ண, சனா அந்த இடத்துல இல்ல. சனாக்கு அவங்க அம்மா மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து கேட்டு போனான்னு, அது சோய் தான் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருது. சனா வேகமா ஓடி போறா. எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு கேட்க, ஆமா லாஸ்ட் ஆப்ஷனை விட்டுட்டேன், வேலைக்காரங்களோட பொண்ணு நீ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாக்கு வாய் கூட பேச முடியாதுன்னு சொல்ல, தெரிஞ்சிருச்சுல ஸ்கூல்ல போய் நோட்டீஸ் போட்டு ஒட்டுறா, எனக்கு கவலையே இல்லடா அப்படின்னு சனா கத்த ஆரம்பிக்கிறா. வாயை மூடு, நீங்க நின்னுட்டு இருப்ப நினைச்சு நான் போனேன், திரும்பி வரும்போது நீ இல்ல, இப்ப நீ திருப்பி என்ன பாக்குறதுக்கு வந்திருக்க, அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேனே தவிர உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்ல, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு நம்ம சோய் அங்கிருந்து கிளம்பி போயிட, சனாக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. ஒரு பிசினஸ் கேம் மாதிரி போடணும் அப்படின்னு சோயும் சோயோட அப்பாவும் அதே மாதிரி நம்ம கிம் தானோட அண்ணன் 4 பேரும் ஒரு கேமுக்கு விளையாட போறாங்க. என்னதான் விளையாட போனாலும் இந்த சோய்க்கும் கிம் தானுக்கும் நடுவுல சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. சோய் கேக்குறான், எதிரா பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வேலைக்காரியோட பையன் வேலைக்காரியோட பொண்ணை லவ் பண்றான்னு வெளியே சொன்னா ரொம்ப ஜாலியா இருக்குமோ அப்படின்னு கேட்க, வாயை மூடு, என்ன வேணா பண்ணு, சனாவை விட்டுரு அப்படின்னு கிம் தான் திட்ட ஆரம்பிக்கிறான். ஆமாடா எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, சனாவை எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ இவளை காப்பாத்திட்டே இருக்க பாரு, அது எனக்கு பிடிக்கல, நீ காப்பாத்துறதை விட்டுரு, அதுக்கு பதிலா நான் சனாவை காப்பாத்துறேன் புரியுதா அப்படின்னு சொல்ல, இப்படிதான் வீராப்ப காட்டி உங்க அம்மாவை கடைசியா பாக்குற சான்ஸை மிஸ் பண்ண, நான் உன்னை திருப்பி கூப்பிடுறதுக்காக வந்தேன், ஆனா நான் அப்பயும் சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு கிம் தான் சொல்ல, வாயை மூடு அப்படின்னு நம்ம சோய் கிளம்புறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல சனாவை பார்த்து கிம் தான் கண்டுக்காத மாதிரி போயிட, சனாக்கே லைட்டா அப்செட் ஆயிடுது. மறுபடியும் நம்ம சனா எஃப்எம் ரூம்ல இருக்கும் போது கிம் தான் வேணும்னே இந்த பக்கமா வந்து மத்த யார்கிட்டயும் பேசுற மாதிரி சனாவை லைட்டா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க இன்னொரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ரேச்சல் அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த இடத்துல கரெக்டா அந்த ரேச்சலோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருப்பாள்,
இருப்பால, அவங்க அம்மா கூட ஏதோ பார் வச்சிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதே. அந்த விஷயத்த ரேச்சல் கிட்ட அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ரேச்சலுக்கே இது பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. இந்த நேரத்துல வேகமா நம்ம கிம்தானோட அம்மா கிட்ட அந்த ஸ்கூல் பிரின்சிபல், அதாவது ஊருக்கெல்லாம் அம்மாவா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிம்தானோட வருங்கால சம்பந்தி இருக்காங்கல்ல ரேச்சலும் அவங்க அம்மாவும் இங்க வந்து சாப்பிட போறாங்க, வீட்டுல தான் லஞ்ச் நடக்க போகுதுன்னு சொல்ல, வேற எங்கேயாவது கூட்டு போயிருக்கலாம்ல, நான் இங்க இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கிம்தான் அம்மா கேக்குறாங்க. வேற எங்க கூட்டு போக முடியும், இதுதான் வீடு, இங்கதான் கூட்டு வர முடியும், நீ ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த லேடி ரொம்ப திமிர்த்தனமா கிம்தான் அம்மா கிட்ட பேசுறா. இதே நேரம் சனாவை பாக்குறதுக்கு கிம்தான் வரான். நீ இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு தெரியும், ஆனா யார் கூப்பிட்டாலும் இன்னைக்கு வீட்டுக்கு வரக்கூடாது புரியுதா, நான் உனக்காக அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கரெக்டா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருக்கு. கிம்தானோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க வீட்டுல, சொந்த வீட்லயே ஒளிஞ்சிட்டு இருக்கேன், என் பையனோட சம்மந்தி வராங்க, என்னால பார்க்க முடியாது அப்படின்னு. நம்ம சனாவோட அம்மா தான் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா இன்னும் அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ரேச்சலும் அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. கிம்தான் வந்துகிட்டே இருப்பாமா அப்படின்னு சொல்லும் போது கிம்தான் வந்துடுறான். வந்து ரேச்சலை பார்த்து சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா உள்ள வரியா, என் ரூம்க்கு கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு ரேச்சல் சிரிச்சுட்டே உள்ள கிளம்பி போறா. அன்னைக்கு உங்ககிட்ட சோய் சொன்னால எங்க வீட்டை வந்து ஏதோ ஷாக்கிங்கான விஷயத்தை பார்த்தேன்ட்டு அதை உன்கிட்ட காட்ட போறேன், அதுக்காக தான் சாரி சொல்றதுக்கு உன்னை தனியா கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த நேரத்துல இந்த பிரின்சிபல் வேகமா கிம்தானோட அம்மா மூஞ்சில ஒளிஞ்சு ஒழுங்கா உட்காந்துருக்கணும் புரியுதா அப்படின்னு தண்ணி கிளாஸ் எல்லாம் ஊத்தி ரொம்ப அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கிம்தான் உள்ள வரான். கர்ச்சீஃப் எடுத்து அவங்க அம்மா முகத்தை தொடச்சு விட்டு அழுவாதமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கையை பிடிச்சிட்டு அம்மா நான் சொல்றதை கேளு அப்படின்னு வெளியே கூட்டு போயிடுறான். அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா பண்ற அப்படின்னு. கிம்தானோட அப்பா அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காரு. கிம்தான் எல்லாரையும் பார்த்து இதுதான் என்னோட உண்மையான அம்மா, இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண தான் கூட்டு வந்தேன், எங்க அப்பாவுக்கு லீகலா கல்யாணம் ஆகாமலே நான் பிறந்துட்டேன் அப்படின்னு. நான் பார்க்கும்போது ஒரு முறை தவறி பிறந்த பையன், அந்த பையனுக்கு தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க, தெரிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல, ரேச்சலோட அம்மா என்ன அநியாயம் இது அப்படின்னு உங்க பொண்ணு அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. கிம்தான் அப்பா அவன் மூஞ்சிலே பலார் நிறைஞ்சு வெளியே போடா அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. உடனே கிம்தானோட அம்மா இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்டா அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்க கிம்தானுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. சனா குப்பைய கொட்டலாம் அப்படின்னு வெளியே கிளம்பி வர, வெளியே வந்து பார்த்தா கிம்தான் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்கான். சனாக்கு ஒன்னும் புரியல, ஏன்டா இவன் அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கிக்க முடியாம சனா வேகமா ஓடி போயிட்டு கிம்தானை கட்டி பிடிச்சு அழுதுட்டே அவளும் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. கிம்தானுக்கு இப்பதான் நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரேச்சல் அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. ரேச்சல் கிட்ட அவங்க அம்மா எவ்வளவு தைரியம் தான் அந்த மாதிரி ஒரு பையனை ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்திருப்பாங்க, இப்ப அந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது, எப்படியும் அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து சண்டை சீக்கிரமா வரப்போகுது, அப்பன்னு பார்த்து கம்பெனியோட ஷேர் வேல்யூ எக்கச்சக்கமா ஏறும், அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எக்கச்சக்கமான ஷேரை வித்து நல்ல காசு சம்பாரிச்சுட்டு அப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப கூட உனக்கு அதானா அப்படின்னு ரேச்சல் கடுப்பாகிறா. நேரா கிளம்பி சோய் கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. சோய் பாக்குறான், எனக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மை இப்போ உனக்கும் தெரிஞ்சிருச்சா, இன்னும் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வரப்போதா, அதெல்லாம் நடக்க கூடாது, அப்படி வந்தா அது சனாக்கு ஆபத்தா இருக்கும், சோ கொஞ்சம் வாயை முடிட்டு சும்மாரு புரியுதா, கெஞ்சிலாம் கேட்கல, மிரட்டுற ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்க கரெக்டா இன்னொரு பக்கம் நம்ம கிம்தான் சனா ரெண்டு பேரும் நம்ம ஜோவோட அந்த வீடு குட்டியா ஒண்ணு இருக்கும்ல, எல்லாரும் அப்பப்போ வருவாங்களே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு கிம்தான் அந்த வீட்டோட கதவு பாஸ்வேர்டையும் மாத்திடுறான். சனா உள்ள வந்து உட்காந்துட்டு கிம்தான் எதுக்கு நீ அழுத அப்படின்னு கேட்க, பென் குயின்ஸ்லாம் அழிஞ்சிட்டு வருதான் அதை நினைச்சு அழுத அப்படின்னு கிம்தான் இவரே கலாய்க்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்ப ஜோ வெளியே வந்துடுறான் போல. யாரா என் வீட்டுக்குள்ள போயிட்டு என் கதவு பாஸ்வேர்டையே மாத்தினது, இப்ப உள்ள விட போறீங்களா இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அவனால வர முடியாது, கொஞ்ச நேரம் கத்திட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான், வாயை மூடிட்டு அப்படின்னு கிம்தான் சொல்றான். சனா பாக்குறா, நீ அடங்கவே மாட்ட, சரி ஓகே நான் என் வேலையாவது பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போதே சோய் அவளுக்கு கால் பண்ணிடுறான். எவ்வளவு தைரியம் தான் என் கூட இருக்கும் போதே இந்த நாய்களுக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு கிம்தான் வேகமா போன் எடுத்துட்டு, இனிமே போனுக்கு போன் பண்ற வேலை வச்சுக்காதடான்னு சொல்ல, சோய் உடனே ஏண்டா சனாக்கு கையே இல்லையா, எப்ப பாரு நீயே போன் எடுக்கிற அப்படின்னு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. சரி ஓகே அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சோயும் கட் பண்ணிட, சனா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்றா. உன்ன மாதிரி 100வது ரேங்க் பையனுக்கு படிப்பு பத்தி என்ன தெரிய போகுது அப்படின்னு. வாய் மூட அவங்க டோட்டல் கூட்டும் போது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு கிம்தான் சின்ன புள்ள மாதிரி அவகிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சரி ஓகே இப்படி ஒரு அழகான பையன் உட்காந்துட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் தனியா இருக்கோம், அப்பையும் படிக்கிறேன்னு போறல, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் படிச்சு தொலை அப்படின்னு நம்ம கிம்தான் சொல்லிடுறான். சனா நைட்டு தூங்கும் போது அவனையே பார்த்துட்டு இருக்கா. அவனை பார்க்கும் போது இவளுக்கே ஒரு மாதிரி பாவமாவும் இருக்கு, அதே மாதிரி காதலும் இவளுக்கு வந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலை ஆகுது, தூங்கி எஞ்சிட்டு கிம்தான் கிளம்பி சனா கிம்தான் 2 பேரும் வெளியே வர, ஜோ அது வரையும் அடுங்குற குளிர்ல உட்காந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். நீங்க 2 பேர் தான் இங்கே உட்கார வச்சதாடா, நான் வீட்டுக்கு போகாம உங்களை கண்டுபிடிக்கணும்னு தான் இங்கே உட்காந்துருந்தேன், நல்லா மாட்டினீங்களா அப்படின்னு கேட்க, பெருசா மாட்டினாங்க வாடா அப்படின்னு கிம்தான் அவனையும் கூட்டி கார்ல போட்டுட்டு ஸ்கூலுக்கு 3 பேர் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. என்ன லவ் பண்றீங்களா, நேத்து என் வீட்டுல என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம சனா கத்த ஆரம்பிக்கிறா. நீ சொல்றதை நம்ப முடியாது அப்படின்னு அதுக்கு மேல ஜோ கத்துறான். சனா கிம்தான் ஸ்கூல்ல இறங்குறாங்க. சனா பாக்குறா, இத்தனை நாள் வரையும் ஒரு நோன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணது தப்பு தான், எனக்காக நீ எந்த ரிஸ்க் வேணா எடுப்பேன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, கையை கொடு அப்படின்னு கிம்தான் அவ கையை பிடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடி ஸ்கூல்ல ஒன்னா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தனை பேரும் வாயை பொழந்து பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம சோயும் பார்த்துடுறான். கை பிடிச்சிருக்கத பார்த்துட்டு கிம் தானை பார்க்க இவன் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சனாவை கிம் தான் முன்னாடி அமுச்சு வச்சிடுறான். இங்க பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த உண்மை ஒரு சில பேருக்கு தெரிஞ்சா என்ன, இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. இதுக்கு மேல நீ மறைக்கவே ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சோய் சொல்ல, நான் மறைக்கவே போறதுலயே முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு கிம் தான் அங்க இருந்து கிளம்பிடுறான். சனா எஃப்எம் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரேச்சல் மறுபடியும் அங்க வந்துடுறா. வந்துட்டு நம்ம கிம் தான் அங்க சனாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நூல்ல வர ரேச்சல் வேகமா அவனை ஒரு அரை அரைஞ்சிட்டு, நீயாடா என்ன பிரேக்கப் பண்ற, நீயே முறை தவறி பிறந்தவன், நான் தான் உன்னை முறைப்படி பார்த்தா பிரேக்கப் பண்ணிருக்கணும், எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க சனா இதெல்லாம் பார்க்க முடியாம வெளியே போயிடுறா. பிடிச்சிட்டல்ல, உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல அப்படின்னு நம்ம கிம் தானும் வெளியே வரான். சனா ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காளே அப்படின்னு யாரையும் ரெஸ்ட் ரூமுக்கு விடாம அங்கங்க வரவங்களை கால் நீட்டி தடுத்துட்டு கிம் தான் அராஜகம் பண்ணிட்டு இருக்க சனா வெளியே வந்துடுறா. வர ஓவரா பண்ற, அடங்கவே மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு, இல்ல நீ எதுக்காக அழுவுறனே எனக்கு புரியல அப்படின்னு கிம் தான் சொல்ல, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, ஆனாலும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரவாயில்ல அப்படின்னு நம்ம கிம் தான் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இங்க இதே நேரம் ரேச்சலோட அம்மாக்கு ஒரு பொண்ணோட அம்மா பார் தான் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுல, அந்த பொண்ணு ரேச்சல் கிட்ட கேள்விப்பட்டியா அவளோட என்கேஜ்மெண்ட் நிக்க போது போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க கரெக்டா ரேச்சல் கேட்டுறா. உன் அம்மா பார் வச்சிட்டு இருக்காளாமே, அதை விட்டுட்டு தண்ணி பிசினஸ் பண்றோம் அப்படின்னு எத்தனை நாளா எங்க கிட்ட போய் சொன்ன அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அந்த பொண்ணு ஷாக் ஆகி அழ ஆரம்பிக்கிறா. கரெக்டா போனாவை கூட்டிட்டு ரேச்சல் வா சாப்பிட போலாம் அப்படின்னு அந்த பொண்ணு ஏழைங்கெல்லாம் உட்காருவாங்கல்ல அந்த சீட்ல உட்கார வச்சு அசிங்கப்படுத்த ட்ரை பண்றா. கிம் தான் வரான் பாக்குறான், என்னடா இது அநியாயமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு அந்த சீட்ல கிம் தான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போ சோய் அங்க வந்துடுறான். இந்த சீட் யாருக்குன்னு ஏற்கனவே ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த ரூல்ஸை போட்டது நான் தான், அதை நான் எப்ப வேணா பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு கிம் தான் சொல்றான். அதெல்லாம் பிரேக் பண்ண விட முடியாதுன்னு சாப்பாடு பிளேட் எடுத்து சோய் நம்ம கிம் தானோட சட்டையிலே கொட்டிடுறான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமா ஃபைட் வர மாதிரி முட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம சனா அங்க வரா. கிம் தான் கையை பிடிச்சி தர தரன்னு எழுதிட்டு போயிடுறா. ஏண்டா அவன் தான் சோய் தான் ஒரு குழந்தைன்னு பார்த்தா நீ அதுக்கும் மேல இருக்க, உங்களுக்குலாம் அறிவுங்கிறது வளரவே இல்லையா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு கிம் தான் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். கிம் தான் மறுபடியும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அவங்க அப்பா பாக்குறாரு. உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கிளம்பி போனா எதுக்கு மறுபடியும் வந்திருக்க, நான் வாங்கி கொடுத்த போனு பர்ஸ் இந்த கோட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல, யூனிஃபார்மை தவிர மத்த எல்லாத்தையும் வச்சுட்டு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிம் தான் கிளம்பி போயிடுறான். அவங்க அம்மா கெஞ்சி பாக்குறாங்க, முடியல. கிம் தான் நேரா டாக்ஸி பிடிச்சி நம்ம சனா வேலை பாக்குற இடத்துக்கு வந்துட்டு டாக்ஸி கொஞ்சம் காசு கூடன்னு கேட்க, ஏண்டா உனதான் வீட்டை விட்டு துரத்திட்டாங்கல்ல, நடந்து வர மாட்டியா அப்படின்னு சனா அவனையும் அடிச்சுட்டு உள்ள கூட்டு போய் ஒரு ட்ரிங்க் கூட கொடுக்காம தண்ணி கொடுக்குறா. இதான் கிடைக்கும், இதை கூட இதான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, அடி பாவி அப்படின்னு மத்தவங்க போன் நம்பர்லாம் வாங்கி போயிட்டு நம்ம கிம் தானும் ஜோவோட வீட்ல போய் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றான். யார் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போறீங்க, யார் என்ன டிராப் பண்ண போறீங்கன்னு ஒருத்தன் கூட கையை தூக்கவே இல்ல. என்னடா இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சீனியர், நான் வேணா உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போவான்னு கேட்க, இல்ல உங்க அம்மா பயங்கரமான ஆளு, அவங்க கூட இருக்கிறதுக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கிம் தான் சொல்லிடுறான். அடுத்து கிம் தான் வீட்டை விட்டு வெளியே போனதால என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கிம் தானோட அம்மா சனா வேலை பாக்குற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏமா இங்கே நீ வேலை பாக்குற இடத்துல தங்கி இருக்க, இப்படி எல்லாம் தங்க வேண்டாம், உங்க அம்மா வரும் நான் ரொம்ப மிஸ் பண்றாங்க, நீ ஒழுங்கா வந்து சேரு, நீ வந்து சேர்ந்தாதான் கிம் தானும் வருவான் அப்படின்னு சொல்ல கிம் தான் அங்க வந்துடுறான். ஏமா அப்படி டார்ச்சர் பண்ற, அவளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்ல, நான் சனாவை வீட்டுக்கு கூட்டு போறேன், நீ வர போறியா இல்லையான்னு கேட்க, நீ அவளை பத்திரமா கூட்டு போ, ஆனா நான் வர போறது இல்ல, என் போனும் கோட்டும் கொண்டு வந்தியா அப்படின்னு அதை வாங்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கிம் தான் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சனா வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா கிட்ட உன்னை பார்த்து நான் மிஸ் பண்ணமா, அதனால தான் இந்த ஓனர் அம்மா கூப்பிட்டப்போ நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம கிம் தான் அவங்க அண்ணா ரூமுக்கு போயிடுறான். அண்ணனுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, வீட்டை விட்டு துரத்தினதெல்லாம் உள்ள கூப்பிட்டு சோறு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். இவங்க அண்ணன் கரெக்டா பாத்துட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இவனுக்கு. கிம் தானோட அப்பா கிம் தானுக்கு நிறைய ஷேரை மாத்த போறாரு, கிட்டத்தட்ட கிம் தானோட அண்ணன் மாதிரியே பெரிய ஷேர் ஹோல்டரா கொண்டு வர போறாரு அப்படின்னு தெரிஞ்சதும், உன் கூட என்னால தூங்க முடியாது, நீ வேற ரூம் புக் பண்ணிக்கோ அப்படின்னு கிம் தான் கிட்ட காடை தூக்கி போட்டுறான். கிம் தான் வேற ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு போக ஒரு ஓவியத்தை வரைஞ்சு நம்ம சோய் கொடுத்து, இது மாதிரி ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு ரூம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு கேவலமான ஒரு டிராயிங்கா வரைஞ்சு வச்சுட்டு இருக்கான். நான் இவ்வளவு கேவலமாவா இருக்கேன் அப்படின்னு நம்ம கிம் தான் கேட்க, அதை விட நீ கேவலமா இருக்கடா, உனக்கு ரூம் கிடையாதுடா அப்படின்னு சோய் சொல்றான். இது உனக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னு கிம் தான் மறுபடியும் போயிட்டு அவங்க அண்ணன் ரூம்லயே சோஃபால படுத்துக்கிறான். அண்ணா உன்ட்ட நிறைய பேசணும், நீ தூங்கிட்டியே அப்படின்னு. அடுத்த நாள் அவங்க அண்ணன் கூட்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்றாரு. தேங்க்ஸ் அப்படின்னு ஹாப்பியா அவன் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்போ கிம் தான் அண்ணா ஒரு பொண்ணை லவ் பண்ணார்ல, அந்த பொண்ணை மிரட்டி கிம் தான் அண்ணா கூட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விட்டு இப்ப அந்த பொண்ணை இந்த ஸ்கூல்ல டீச்சர் ஆக்கி விட்டுருக்காரு கிம் தானோட அப்பா. இதுக்கு மேல பணக்கார ஏழை குரூப்லாம் இல்ல, படிக்கிற படிக்காத பசங்க குரூப் தான் இந்த ஸ்கூல்ல இருக்கு அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டா
டாட்டா சொல்லி கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. சனா பிரேக்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கிம் தான் அங்க வரான். என்ன அண்ணன் கூட ஜாலியா இருக்க மாதிரி சீன் போடுற, ஆனா நம்புற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டோனட்டை சாப்பிடுறதுக்கு அவ ட்ரை பண்ண கிம் தான் வேகமா போயிட்டு அவ சாப்பிடுற அதே டோனட் அவனும் சாப்பிடுறான் அப்படின்னு சனாவை பயங்கர ஷாக் ஆக்கிடுறான். சனா அடிக்க வந்துடுறா. டேய் ஸ்கூல்ல என்னடா பண்ணிட்டு இருக்க, அறிவு கட்ட முட்டாள் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அடுத்து கிம் தான் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிட்டு இருக்க, இதுக்கப்புறம் எல்லாம் சரியா போகும்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் தான் உனக்கும் அண்ணனுக்கும் பெரிய பஞ்சாயத்தே இருக்கு அப்படின்னு மிரட்ட கிம் தானுக்கு பயங்கரமா டல் ஆயிடுது. நம்ம பண்ணது சரியா தப்பான்னு தெரியலையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் சனா வேலை பார்க்குற இடத்துக்கு சோய் போறான். அவளோட அந்த ஒட்டுமொத்த காஃபி ஷாப்பையும் 4 மணி நேரத்துக்கு புக் பண்ணிடுறான். இவன் உட்காந்துட்டு இருக்க சனா பாக்குறா. கண்டுக்காம வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. சோய்க்கு லைட்டா போர் அடிக்குது. கையில இருக்க ட்ரிங்க் கீழே ஊத்தி நீ மட்டும் என்கிட்ட பேசாம உட்காந்துட்டு இருந்த அப்படின்னா எல்லாத்தையும் ஊத்துவேன்னு சொல்ல சனா வந்து உட்காந்துக்கிறா. இப்ப என்னடா என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நீ யாருக்கிட்டயுமே சொல்லல, அதுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அதுக்காகலாம் உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல எடுத்ததுமே எப்படி நம்மள ஈஸியா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம சோய் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பயங்கரமா அவனுக்கு சோகமா இருக்கு. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எஃப்எம் ஸ்டேஷன்ல ஸ்கூலுக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கிம் தான் இருக்கான்ல, பெரிய வீட்டு பணக்கார பையன் தான், ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அவன் கிட்ட இருக்கு, அந்த ரகசியத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல கிம் தான் கண்டுக்காம ரொம்ப கூலா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். ஆனா சனா வேகமா ஓடுறவ பாதியிலே இந்த எஃப்எம் நிறுத்தி போது வாயை மூடு அப்படின்னு சோய திட்ட ஆரம்பிக்கிறா. சனா நான் உன்னை ஹர்ட் பண்ண முடியாது, நான் உன்னை லவ் பண்றதால, ஆனா மத்த எல்லாரையுமே ஹர்ட் பண்ண போறேன், நான் என்னையும் ஹர்ட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனா அந்த எஃப்எம் ரூம்லயே வச்சு கதவை சாத்த கிம் தான் அங்க வராம சனா உள்ள இருக்கிறத பாத்துடுறான். கதவை திறக்க போறியா இல்லையா அப்படின்னு கதவை காலால எட்டி உதச்சு தட்டி ஒரு வழியா இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதவையை உடைச்சிட்டு வேகமா உள்ள ஒரு சேர் எடுத்து வந்து கிம் தானா அடிக்க வர இந்த சேரால அடிச்சா சோயோட மண்டையே உடைஞ்சிரும், ஏதாவது பெரிய ஆபத்து கூட வரும்னு சனாக்கு தெரியுது. கிம் தான வேகமா கட்டி பிடிச்சிட்டு ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாத, ப்ளீஸ் வெளியே போலாம் வா அப்படின்னு அங்க இருந்து கூட்டு போறா. சனாவை வெளியே அனுப்பிட்டு சோய் கிட்ட கிம் தான் வந்து இங்க பாரு, இதுக்கும் மேல நாள் தாங்கிக்க முடியாது, என்ன விட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத புரியுதா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் முடியாது, நான் சனாவை அப்பயே விட்டுருன்னு சொன்னேன்ல அப்படின்னு சோய் மறுபடியும் விடாம பேசிட்டு இருக்கான். அந்த பக்கமா வர ரேச்சல் அங்க கிம் தான் வெளியே போகவும் உள்ள சோயை பார்த்துட்டு வந்துடுறா. எதுக்காக அவங்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கா, போய் போய் அவளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கே, உனக்குலாம் அறிவு இல்லையான்னு கேட்க நானும் ஒன்ன மாதிரி தான், கிம் தான் மேல எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சு நீ கிம் தான் மேல கோவமா இருக்கல, அவனை லவ் பண்றேன்னு சொன்னல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தை சொல்லல, ஒரு பிசினஸ்க்காக அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க, அது தெரிஞ்சுட்டு நீ தான் ஓவரா பொசசிவ் ஆயிட்ட, ஆனா அவன் எதுவுமே பண்ணல, அதே மாதிரி தான் எனக்கும் கிம் தானுக்கும், எனக்கும் இந்த தப்புமே பண்ணல, ஆனா நான் தான் எனக்கு தப்பு பண்ணதான் நினைச்சிட்டு என் மேல கோபத்தை காட்ட முடியாதுன்னு அவன் மேல காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சனாவும் கிம் தானும் வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்டா எப்ப பாரு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது அப்படிதான் எங்களுக்குள்ள அப்படி சின்ன வயசுல இருந்தே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் தானும் சனா கிட்ட சொல்றான். நம்ம சனா ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஏதோ ஸ்கிரிப்ட் கேட்டா அப்படின்னு ஜோவோட வீட்டுக்கு வர அந்த வீட்டுல அங்க ஏற்கனவே நம்ம சோய் உட்காந்துட்டு இருக்கான். வாயில எல்லாம் சண்டை போட்டதுல அடிபட்டு கிடக்கு. சனா ஒரு பேண்டேட் எடுத்து இந்தா அப்படின்னு கொடுக்க அதை வாங்காமலே அவன் வெளியே போயிடுறான். சனா அதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போகும்போது வண்டிக்கிட்டே வெயிட் பண்ணி குடு பேண்டேட் அப்படின்னு மறுபடியும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் கிம் தானோட வீட்டுக்கு ரேச்சல் வந்திருக்கா அப்படின்னு தகவல் வருது. கிம் தானோட அம்மா வேகமா பார்த்து சனா வீட்டை விட்டு வெளியே வந்துடாத, உனக்கும் பிரச்சனை கிம் தானுக்கும் பிரச்சனை அப்படின்னு ரேச்சல் கிட்ட பேச வராங்க. ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க, அன்னைக்கு நான் சரியா பேச முடியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்து வேணும்னே இந்த ரேச்சல் இருக்கால போட்டு வாங்க பாக்குறா. நீங்க அன்னைக்கு ஏன் ஆண்டி சனாவோட அம்மாவா வந்தீங்க, உங்களுக்கும் என்ன சம்மதம் அப்படின்லாம். ஆனா அவங்க எதுவும் சொல்லாம அவங்க அம்மாவால வர முடியல நான் வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அங்க இருந்து எந்த மேட்டரும் கிடைக்கலையே அப்படின்னு ரேச்சல் வெளியே வரும்போது சனாவோட யூனிஃபார்ம் வெளியே காயறத பாத்துடுறா. அவ்வளவுதான் டக்குன்னு மறுபடியும் அந்த ஆண்டிக்கு போன் பண்றா அப்படின்னு போனை போட்டு சனாவோட அம்மா அங்க வேலைக்காரங்களா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில சனா பார்க்கும்போது அந்த இடத்துல அவளோட யூனிஃபார்மை காணும். ரேச்சல் தான் எடுத்திருக்கா நல்லா தெரியுது. வேகமா ஓடி வந்து என்னோட யூனிஃபார்ம் எங்க அப்படின்னு கேட்க குப்பத்தொடியில போட்டு அப்படின்னு ரேச்சல் சொல்றா. சனா வேகமா தேடி குப்பத்தொடியில இருந்து எடுத்துடுறா. என் அம்மா எவ்வளவு காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கினாங்க அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்கும் போதே ரேச்சல் அங்க வந்துடுறா. ஒரு வேலைக்காரியோட பொண்ணு நீனும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்கிட்டயே போட்டிக்கு வந்துடுற, ஒரு வேலைக்காரியோட பொண்ணு தானே, இந்த குப்பையெல்லாம் நீயே கொட்டி விட்டுட்ட, உங்க அம்மாக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நீயும் கொஞ்சம் கத்துருப்பல்ல, அதை வச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணுன்னு சொல்ல உடனே நம்ம சனா ரேச்சல ஓங்கி ஒரு அறை விட்டுடுறா. என்னை பத்தி என்ன வேணா பேசு நான் பொறுத்துக்குவேன், என் அம்மா பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல அப்படின்னு. சரி ஓகே அப்பனா நீங்க இருக்க கூடாது, இந்த இடத்த விட்டு நீ போயிடு, கிம் தானை விட்டு நீ போயிடு, அப்ப நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்ல கரெக்டா கிம் தான் அங்க வந்துடுறான். சனா இங்க இருந்து நீ போ அப்படின்னு ரேச்சல் கிட்ட நீ அடங்கவே மாட்டியா, இவ்வளவு கேவலமான பிறவியா நீ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து வந்துடுறான். சனா கிட்ட வேகமா வந்து நம்ம 2 பேரும் அமெரிக்காக்கே போயிடலாமா, யாரோட தொல்லையும் வேண்டாம் அப்படின்னு கேட்க உங்க அம்மா இங்க இருக்காங்க, என் அம்மா இங்க இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடும்பம்லாம் அங்க இருக்கு, அதை விட்டுட்டு ஓட முடியுமா அப்படின்னு நம்ம சனா கடுப்பாயிட்டு இருக்கா. அடுத்து இங்க ஸ்கூலோட பிரின்சிபல் நம்ம சோயையும் கிம் தானையும் கூட்டு வச்சுட்டு நீங்க அடங்கவே மாட்டீங்களா, மறுபடியும் சண்டை போட்டு வாயெல்லாம் உடைச்சிட்டு இருக்கீங்க, அந்த எஃப்எம் ஸ்டேஷனோட கதவை உடைச்சிருக்கீங்க, இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, சோய் நீ அப்பாவை கூட்டிட்டு வா, கிம் தான் நீ அண்ணனை கூட்டிட்டு வா அப்படின்னு பிரின்சிபல் சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுத சொல்லிடுறாங்க. மன்னிப்பு கடிதத்துல எழுதுறதுக்கு 2 பேருக்குமே ஒண்ணும் இல்ல, இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் 2 பேருக்கும் என்னதான் அப்படி ஒரு சண்டை நடந்ததுன்னு
பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. சோயோட அம்மா சோயோட அப்பா அடிக்கடி பொண்ணுங்களெல்லாம் கூட்டு வந்துட்டு அவர் பாட்டுக்கு செட்டப் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்க தொல்லை தாங்க முடியாம அங்கிருந்து ஓடி போலாம் ட்ரை பண்றாங்க. சோயை கடைசியா பார்த்து அவங்க கிட்ட சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சோய் ஸ்கூல்ல எங்கன்னு தெரியல. கிம்தானை தான் அவங்க அம்மா பார்த்திருக்காங்க. சோயை கூட்டு பாப்பா, நான் முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல கிம்தானோட ரகசியம் ஏற்கனவே சோய்க்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதால அவன் கிம்தான் கிட்ட சரியாவே பேசாம இருந்திருக்கான். ஆனா அவங்க அம்மா ஊரை விட்டு எங்கேயோ போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு வேகமா நம்ம கிம்தானும் சோயை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். சோய், ஏண்டா நீ ஏன் வேலைக்காரிக்கு பிறந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ண, உங்க அம்மா நிக்கிறாங்க அப்படிங்கறத மட்டுமே சொல்லாம நீ இப்ப மட்டும் வெளியே வரலன்னா ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவ அப்படின்னு அங்க இருந்து கிளம்பியிருக்கான். மனசு கஷ்டமா இருக்கு. மறுபடியும் சோயை கூட்டிட்டு கிம்தான் வரதுக்குள்ள அவங்க அம்மா ஹோட்டல்ல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. இதனாலதான் அவங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்தே நடந்திருக்கு. இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க சனா இன்னொரு பக்கம் பயங்கர டல்லா இருந்துட்டு இருக்கா. சோய் வீட்டுக்கு வந்துடுறான். ஜோ பக்கத்துல வந்துட்டு, ஏண்டா சனாவை அவ்வளவு தூரமா லவ் பண்ற, எவ்வளோடா லவ் பண்றேன்னு கேட்க, ஏண்டா ஸ்கேலா இருக்கு எவ்வளவு லவ் பண்றேன்னு அளவு எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் இல்ல நான் ரொம்ப லவ் பண்றேன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சோய் நொந்து போய் சொல்லிட்டு இருக்கான். சனாவை டிராப் பண்றதுக்கு நம்ம கிம்தான் அவன் வீட்டுக்கே வந்துட்டு மறுபடியும் ஹோட்டல் போறான். அவங்க அண்ணன் பக்கத்துல உட்காந்துட்டு ஏன் ரூமுக்கு போகாம இங்க இருக்க அப்படின்னு கேட்க, நீ தூங்கி இருப்ப நினைச்சு போலனா அப்படின்னு கிம்தான் சொல்றான். அடுத்த நாள் மறுபடியும் எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க. இப்ப நம்ம போனாவும் சானும் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் லைட்டா ஒரு சண்டை போட்டு மறுபடியும் சேர்ந்திருக்காங்களாம். அதனால ஒரு ரீயூனியன் பார்ட்டின்னு செலிப்ரேட் பண்றாங்க. அந்த பார்ட்டிக்கு நம்ம போனா நிறைய பேரை இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சனா வர சொல்றா அப்படின்னு நம்ம கிம்தான் ஒரு ஹோட்டலுக்கு போக அவங்க அம்மா தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. டே இங்க பாரு, பணைய கைது மாதிரி இவ்வளவு புடிச்சு வச்சுட்டு நான் உன்னை கூப்பிட வேண்டியதா இருக்கு, பெத்த பையனுக்குன்னு அம்மா மேல ஒரு பாசமே இல்லையாடா அப்படின்னு கேட்க, அம்மா ஏதாவது காசு கொண்டு வந்தியா இல்லையா, சும்மா வெட்டித்தனமா பேசாத, கொண்டே வரல ஒரு கோட் மட்டும் கொண்டு வந்துட்டு இருக்க, நான் சனாவோட டேட் ஆகுது போறேன் அப்படின்னு கிம்தான் அவங்க அம்மாக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சனா அங்க இருந்து எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன், காஃபி ஷாப்க்கு போகணும்னு கிளம்ப ஆரம்பிக்க கிம்தான் வேகமா கட்டி பிடிச்சிட்டு, நான் சண்டை போடக்கூடாதுன்னு நான் இப்படி தானே தடுத்து நிறுத்தினேன், இனிமே என்ன இப்படி ஃப்ரெண்ட்ல கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்துன்னு சொல்ல சனா அவன் பாக்கெட்ல கையை விட்டு, டே இங்க பாரு கொஞ்சம் காசு இருக்குன்னு சொல்றா. கிம்தான் வேகமா கையை விட்டுறான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கிம்தானோட அந்த அப்பாவோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல அவர் கால் பண்றாரு. சனா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு கிம்தான் அங்க இருந்து கிளம்பிடுறான். கிம்தான் அந்த அசிஸ்டன்ட பார்க்க போக, உங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு, எங்க நீ வந்து முறை தவறி பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக உனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, உன்னை யாரும் கேவலமா பேசிடக்கூடாது, நம்ம கம்பெனிக்கும் அவமானம் ஆயிடக்கூடாதுன்னு உங்க அண்ணனை விட ஒன்ன பெரிய ஷேர் ஹோல்டர் ஆக்குறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. இது மட்டும் வெளியே வந்துருச்சு அப்படின்னா உங்க அண்ணனுக்கும் உனக்கும் பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும் சொல்ல கிம்தானுக்கு இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் சோய்க்கு ரேச்சல் மெசேஜ் அனுப்புறா. சனா எங்க வேலை பாக்குறாலோ அந்த இடத்துல நான் நின்னுட்டு இருக்கேன், நீ வந்து காப்பாத்து இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல சோய் வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். அப்பதான் ரேச்சல் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்து சனா எங்க வேலை பாக்குறா அப்படின்னு கண்டுபிடிக்கிறா. ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம சோய்க்கு மனசு கஷ்டமாயிடுது. ரேச்சல் கிட்ட சொல்லி விட்டோமே ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு. இங்க அந்த போனா சானோட ரீயூனியன் பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த நேரத்துல இன்வைட்டே பண்ணாம ரேச்சல் அந்த இடத்துக்கு வரா. நான் உங்க எல்லாருக்கும் காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேன், சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு. அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது வேணும்னே நம்ம சனா எங்க வேலை பாக்குறாலோ அந்த இடத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கா. சனாவும் வந்து டெலிவரி பண்ண அங்க இருக்கிற அத்தனை ஸ்கூல் பசங்களும் பாத்துட்டு இருக்காங்க. இவ பணக்காரின்னு சொன்னதெல்லாம் பொய்யா, டெலிவரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ரேச்சல் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் எங்க எல்லாருக்கும் காஃபியை சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சனா அந்த வேலையும் ஆரம்பிக்கிறா. கிம்தானுக்கு இந்த விஷயம் தெரியுது, வேகமா அந்த இடத்துக்கு வரான். சர்வ் பண்ணும் அவ்வளவுதானே அப்படின்னு அந்த பாக்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு காஃபி தீந்து போயிடுச்சு, இப்பவா வெளியே போலாம் அப்படின்னு கூட்டு போயிடுறான். உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு ரேச்சல போனா போட்டு திட்டவே ஆரம்பிச்சிடுறா. நீ எதுக்காக இங்க வந்து அப்படின்னு கிம்தான் மறுபடியும் கோவப்பட, இது என்னோட வேலை, இதுல அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, நான் வந்து வேலை செய்யறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா அங்கிருந்து நான் இப்பவே எல்லாத்தையும் உண்மையை சொல்றேன் அப்படின்னு கிளம்பி போறா. கிம்தான் கிட்ட ரேச்சல் வரா, எப்படி மாட்டி விட்டேன் பார்த்தல அப்படின்னு. இவ்வளவு கேவலமான இருப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம கிம்தான் உள்ள போயிடுறான். சனா உள்ள போயிட்டு நான் ஏழை வீட்டு பொண்ணுதான், நான் உண்மையாவே காஃபி டெலிவரி பண்ற வேலை தான் பாக்குறேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு இருக்க. கிம்தான் உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டாளா அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. ஏமாத்திட்டாதான் உள்ள போய் நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன்னு சொன்னா, ஆனா இங்க வந்து இப்படி பயந்து நடுங்கி என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு நம்ம கிம்தான் பக்கத்துல போயிட்டு அவ தலையில போட்டிருக்க ஹேர் பேண்ட்லாம் கழட்டி விட்டுட்டு பார்ட்டி மோடுக்கு அவளை மாத்துறான். எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போதே கிம்தான் அவளுக்கு கிஸ் பண்ணி நாங்க இன்னும் லவ்வர்ஸ் தான் அப்படின்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் கிம்தானோட அம்மா அவங்க அப்பாவோட ரூம் இருக்குல்ல, அதுல அந்த ரகசிய ஹோல்டர் ஒன்று இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய முக்கியமான விஷயம் இருக்கும். இந்த ரேச்சலோட அம்மாவை கட்டுப்படுத்துறதுக்கு, இல்லைன்னா நம்ம பையனை பத்தி ரொம்ப கேவலமா பேசிடுவாங்க அப்படின்னு அந்த லாக்கருக்குள்ள திருட்டுத்தனமா வேலைலாம் பார்த்து அதை ஓபன் பண்ணி உள்ள பார்க்க இந்த ரேச்சலோட அம்மா நம்ம கிம்தானோட அப்பா அசிஸ்டன்ட் கூட ஒரு லவ்ல இருந்திருக்காங்க. அதை பத்தி ஒரு சில போட்டோலாம் கிடைக்குது, ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிருக்க மாதிரி. அதை பார்த்துடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்ட்டியும் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. நம்ம சனா மத்த எல்லாத்தையும் ஜாலியா பேசிட்டு இருக்கா. சனா பேசி முடிச்சுட்டு லைட்டா ஒயினை குடிச்சிட்டு அதையும் ஜூஸ் நினைச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்க கிம்தான் பாக்குறான். சனா ஏற்கனவே கியூட்டா இருப்ப, இப்ப ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல கிம்தான் எப்பவுமே நீ என் கூட இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு, இனிமே நான் விட்டு போகணும் ட்ரையே பண்ணாத அப்படின்னு சொல்ல கிம்தான் பாக்குறான். இப்படியே பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு தான் டேஞ்சர் பாத்துக்கோ
அப்படின்னு. இங்க அடுத்த நாள் ஆகுது. நம்ம சனா மறுபடியும் ஸ்கூலுக்கு போறா. அந்த பணக்கார பொண்ணுங்களாம் மறுபடியும் வந்துட்டு சனாட்ட பயங்கரமா வம்பிழுக்கிறதுக்கு ஆரம்பிக்க அங்க நம்ம சோய் வந்துடுறான். உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, சனா மேல கை வைக்கிற வேலை வச்சிட்டீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல அத்தனை பேரும் சோய்க்கு பயந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சனா பாக்குறா, பார்த்தல நம்ம 2 பேருக்கும் வந்துட்டு ரகசியமே எதுவுமே இல்லாட்டி கூட பேசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, இப்ப தெரிஞ்சதுல அப்படின்னு கேட்க, ஐயோ பாரா திடீர்னு இப்படி பேசினா நான் எங்க போறது அப்படின்னு நம்ம சோய் அங்கிருந்து பயந்து கிளம்பி போயிடுறான். அப்ப சோய தப்பு தண்டனையா கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்றது கூப்பிடுறாங்க. வேகமா இவனும் கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்றான் கிம் தானோட சேர்ந்து. அப்ப சோய் திரும்பி பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறான். கிம் தான் என்னடா அப்படின்னு பார்க்க சோயோட அப்பா கிம் தானோட அண்ணன் 2 பேருமே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. சோயையும் கிம் தானையும் கூப்பிடுறாங்க. அங்க பிரின்சிபல் உட்காந்துட்டு, உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்க பையன் 98வது ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சோய் அப்பாட்ட சொல்லிட்டு, கிம் தானும் கொஞ்சமும் குறைச்சல் கிடையாது 100வது ரேங்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்ல, எங்கங்க இந்த கண்ட்ரிலையா அப்படின்னு கிம் தான் அண்ணன் கேட்கிறான். கண்ட்ரிலையா, இந்த ஸ்கூல்ல மொத்தம் 100 பேர் இருக்காங்க, அதுல 100வது ரேங்க் அப்படின்னு இந்த பிரின்சிபல் சொல்றாங்க. சோயோட அப்பா வெளியே வராரு. உனக்கு இருக்க அறிவுக்கும் நீ வாங்குற ரேங்குக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நீ கிம் தான் அதுல ஜெயிச்சுட்ட, நீ என்னதான் 98வது ரேங்க் வாங்கினாலும் அவன் 100 தானே அப்படின்னு பெருமையா அங்கிருந்து கிளம்பி போக ஜோய்க்கு இப்பதான் லைட்டா நிம்மதியா இருக்கு. கிம் தானோட அண்ணன் 100வது ரேங்க் எல்லாம் கூட ஒருத்தங்களால வாங்க முடியுமா அப்படின்னு கேட்க, நான் என் மேல நீ அக்கறை காட்டுறல, அது எனக்கு பிடிச்சிருக்கு, தேங்க்ஸ் நான் வந்ததுக்கு அப்படின்னு கிம் தான் அப்படியே இந்த ட்ராக்கை மாத்தி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க கிம் தானோட அம்மா ரேச்சலோட அம்மாவை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. என் பையனை பத்தி கேவலமா எதுவும் வெளியே பேசணும்னு நினைக்காதீங்க, எனக்கு சொல்லணும்னு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லதான், ஆனா நான் காட்ட வேண்டி இருக்கு அப்படின்னு அந்த போட்டோவை காட்டி, கொஞ்சம் டீசெண்டா அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இந்த அளவுக்கு போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல, சரி கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரேச்சலோட அம்மா சொல்லிடுறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஒரு ஸ்டோரிய பத்தி ஆர்டிகல் எழுதணும், 3 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, யார் இப்படி மாத்தினாங்களோ தெரியல, கிம் தான் சோய் சனா 3 பேரும் சேர்ந்து ஒரே குரூப்ல வந்திருக்காங்க. சனா 2 பேரையும் காஃபி ஷாப்க்கு கூப்பிட்டு, இப்படி ஒரு குரூப் கேவலமான குரூப் யாருமே வச்சிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. நானும் கண்டிப்பா வைக்கல, நான் வச்சிருந்தா நம்ம 2 பேரும் மட்டும்தான் ஒரு குரூப்பா வச்சிருந்திருப்பேன், மாறி மாறி ரொமான்டிக் டயலாக் பேசிட்டு இருக்க. சனா 2 பேர் காதுலயும் ஹெட்போன்ஸை போட்டு விட்டு, நீங்க புக்கு படிச்சதுல இருந்து கதை எழுத மாட்டீங்க, இந்த படம் ஒண்ணு இருக்கு, இந்த படத்தையாவது பாருங்க, ஏதாவது புரிஞ்சதுன்னா ஹெல்ப் பண்ணுங்க, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சனாவையே வாட்ச் பண்ணிட்டு அவகிட்ட யாராவது தப்பா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னாலும் இல்ல கொஞ்சம் கத்தி பேசினாங்களாலும் 2 பேரும் சண்டைக்கு போறது கிளம்புறாங்க. சனா வாயை முடிட்டு அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சிக்னல்லே கொடுத்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கிம் தானை தேடி ஆளுங்க வராங்க. கிம் தான் உங்க அப்பா கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு பிளாக் கேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. என்னடா அது, கூட்டு போறதுக்கு அடியாளுங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சோய் பார்த்துட்டு இருக்க. கிம் தான் நீங்க வரலன்னா உங்களை இழுத்துட்டு வர சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நானே வரேன் அப்படின்னு நம்ம கிம் தான் கிளம்புறான். இங்க பாரு இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோ புரியுதா அப்படின்னு சோய் கிட்ட சொல்லிட்டு நம்ம கிம் தான் கிளம்ப, சோய் என்னை எங்க வீட்டுல டிராப் பண்றா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சனா கேட்டுட்டு இருக்கா. கிம் தான் உள்ள போறான். வீட்டு வாசல் எல்லாம் கூட ஆளுங்க செக்யூரிட்டி நிக்கிறாங்க. அவங்க அப்பா உள்ள கூப்பிடுறாரு, இன்னையில இருந்து எங்கேயும் வெளியே போக கூடாது, ரூம்ல அடைஞ்சு கடை, அதான் உனக்கு நல்லது, இந்த விஷயம் வெளியே வந்து எல்லா பிரச்சனையும் அடங்குற வரையும் நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. கிம் தான் அம்மா கிம் தான் ரூமுக்கு வந்து, என் பையனை எவ்வளவு பெருமையா வெளியே கூட்டு போனா, நான் உன் நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்ல, நான் உன்னை கூட்டு போனல, இப்ப என்ன வெளியே கூட்டு போமா, எப்படிமா வெளியவே போகாம இருக்குதுன்னு கிம் தான் கேட்கிறான். நிறைய பிரச்சனை இருக்கு, உங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் கிளம்புறேன், நம்ம அம்மா எஸ்கேப் ஆயிடுறாங்க. ரேச்சல் அம்மா கிட்ட ரேச்சல் அழுவுறா, ஏமா என்ன கேட்காம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண, நான் உன்ன மாதிரி காசுக்காக கல்யாணம் பண்ணிக்க நினைக்கல, நான் உண்மையாவே கிம் தானை லவ் பண்ண அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சனாவை கிம் தான் வீட்லயே சோய் டிராப் பண்றான், பார்த்து போயிட்டு வா அப்படின்னு. சனா வீட்டுக்குள்ள வரா, என்னமா ஆச்சுன்னு அவங்க அம்மாட்ட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இங்க மறுபடியும் கிம் தானோட அப்பா அடுத்த கட்ட பிளான போடுறாரு, என் பையனுக்கு ஒரு துளி கூட பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கிம் தான் வீட்டுல பயங்கர சோகமா உட்காந்துட்டு இருக்கான். சனா ஸ்கூலுக்கு வந்துடுறா. சனா கிட்ட சோய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என்ன பண்றதுன்னு எனக்கே ஒன்னும் புரியல அப்படின்னு சனா சொல்லிக்கிட்டு இருக்கா. கிம் தான் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க, உங்களை எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. கரெக்டா அப்ப நம்ம சானோட அப்பா அசிஸ்டன்ட் அங்க வராரு. உனக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன், இப்போ உன் பேர்ல ஷேர்லாம் எழுத போறாங்க, உன் மேல இந்த கோபத்தால உங்க அப்பா அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாரு, அப்படி மட்டும் எழுதிட்டாங்க அப்படின்னா உன் அண்ணனோட பெரிய ஷேர் ஹோல்டர் ஆயிருவ, அப்படி ஆயிட்டு அப்படின்னா உன யாராலையுமே கேள்வி கேட்கவே முடியாதுன்னு சொல்ல, என் அண்ணனுக்கும் எனக்கும் இருக்க பிரச்சனை இன்னும் பெருசாக போது அதானே அப்படின்னு நம்ம கிம் தான் கேட்டுட்டு இருக்கான். இங்க சோய் அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு உட்காரும் போது அந்த ஏழைங்க சேர் இருக்குல்ல, அந்த இடத்துல சனா வேகமா வந்து அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. வர வர உனக்கு என்னை பார்த்து பயமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சோய் திட்டிட்டு அவ கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து எல்லாரும் பதறிட்டு வராங்க. கிம் தான் வந்து முறையான குழந்தை இல்லையா, முறத்தவரி பிறந்த பையனா, நியூஸே வந்துருச்சு அப்படின்னு ஆளுக்கு பதறாங்க. சோய் பாக்குறான், கிம் தான் வீட்டுல எத்தனை பாடி கார்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஒரு 6 பேர் இருப்பாங்க அப்படின்னு சனா சொல்லிட்டு இருக்கா. கிம் தான் அப்பா கத்துறாரு, யாரை கேட்டு நியூஸை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு கண்டபடி போனை வச்சுட்டு. ஆனா அந்த பக்கமா திரும்பி, கிம் தானுக்கும் அவன் அண்ணனுக்கும் பெரிய சண்டை நடக்குதுன்னு வெளியே நியூஸை கிரியேட் பண்ணுங்க, மிகப்பெரிய போர் நடக்குது, கம்பெனி என்ன ஆகுமோ அப்படின்னு கிரியேட் பண்ணுங்க, அப்பதான் ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு நம்ம பங்க வாங்க ஆரம்பிப்பாங்க, ஷேர் எக்கச்சக்கமா ஏறும், அப்ப நான் கிம் தான் கையில மாட்டி விட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான், என் பையன்களை யாராலையும் அசைச்சுக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா அடுத்த கட்ட பெரிய பிளான போடுறாரு. கிம் தான்
தான் பக்கத்து எக்கச்சக்கமான ஷேர் போயிட்டு இப்ப கம்பெனிலேயே இருக்கிறதுலே அதிக ஷேர் வச்சிருக்கிறது கிம் தான் ஆயிடுறான். அந்த விஷயம் கிம் தான் அண்ணாக்கே தெரிஞ்சிருச்சு. கிம் தான் அண்ணாவையே அவன் மிஞ்சிடுறான். அதே மாதிரி ஸ்கூல் பிரின்சிபலை மிஞ்சிட ஆளுக்கு பயங்கரமா கடுப்புல இருக்காங்க. கிம் தான் அண்ணெல்லாம் பயங்கர கோவமா இருக்கான். சோய் இந்த நேரத்துல கிம் தானோட வீட்டுக்கு வந்து கிம் தான் அப்பாவை பார்த்து, அப்பா நாங்க 2 பேரும் ஹோம்வொர்க் பண்ணணும்னு சொல்ல, படிப்புனா அவ்வளவு முக்கியமாப்பா போப்பா அப்படின்னு நமக்கு அப்பாவை அமுச்சு விட்றாரு. கிம் தானோட ரூம்குள்ள வந்துடுறான். பாத்தியா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் தான் வர வேண்டி இருந்திருக்கு. உன்னை பத்தி நியூஸ் ஃபுல்லா வந்திருக்கு. காலைல தான் உன்னை பத்தி அந்த மாதிரி இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. அரை நாள்ல உங்க அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்ப எல்லாத்துமே மிகப்பெரிய பணக்காரன் நீனு அப்படின்னு உன்னை பத்தி நியூஸை மாத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, வெளியே போன எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கிம் தான் சொல்றான். நம்ம சோய் அடுத்து தலையில ஹெல்மெட்டை போட்டு வெளியே போக அது கிம் தானே நினைச்சு அவங்க ஆளுங்கெல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல கிம் தான் சைடு கேப்ல பூந்து வெளியே போயிடுறான். சோய் ஹெல்மெட்டை கழட்டிட்டு நீங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்கடா அப்படின்னு அங்க இருந்து மறுபடியும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். கிம் தான் நேரா வரவ அவங்க அண்ணன் கிட்ட வந்துட்டு, அண்ணா நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணல, எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்ல, அவங்க அண்ணன் பார்த்துட்டு சரி ஓகே அப்ப ஷேர் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு அமெரிக்காக்கு போயிடு, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் இன்னும் அப்பதான் அவனை நம்புவேன்னு சொல்ல கிம் தான் ஷாக் ஆயிடுறான். உன் மேல இருக்கிற பாசத்துல எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம்னா என்ன இங்கிருந்து வெளியே போக சொல்ற எல்லாத்தையும் விட்டுட்டு. ஆனா நான் இப்ப சொல்றேன் நான் இங்கிருந்து போகவும் மாட்டேன், ஷேரை கொடுக்கவும் மாட்டேன், உனக்கு ஷேர் வேணும் அப்படின்னா உன்னால முடிஞ்சா வாங்கிக்கோ அப்படின்னு மிரட்ட 2 பேருக்கும் உண்மையாவே சண்டை ஆரம்பிக்குது. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சனாவை கிம் தானோட அப்பா கூட்டு வச்சு ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு. சனா உடம்புலாம் நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் நம்ம சனா யோசிச்சுட்டு அங்கிருந்து நம்ம கிம் தானோட ரூம் படிக்கட்டுல ஏற ஆரம்பிக்கிறா. கிம் தான் கதவை திறந்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். அப்பதான் நமக்கு தெரியுது கிம் தானோட அப்பா சனாக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காரு. ஒன்னு அவனை கடைசியா ஒரு தடவை மீட் பண்ணிட்டு 2 வாரத்துல பிரேக்கப் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிடணும், இல்ல அப்படின்னா நம்ம கிம் தானோட அப்பா எந்த இடத்துக்கு சொல்றாரோ அந்த இடத்துக்கு போகணுமா. அந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்து எது வேணும் அப்படின்னு கேட்க, கிம் தானை பாக்குறதுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கிம் தானோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. கிம் தான் கதவை திறக்கிறான். சனா நிக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அப்ப கிம் தானோட அப்பா பயங்கரமா சனாவை மிரட்டி ஒரு 2 வீக்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ள என் பையன் பிரேக்கப் பண்ணிட்டு இந்த ஊர்ல இருந்தே கிளம்பி போயிடணும்னு மிரட்டி இருந்தாரு. சனாவை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நேரா கிம் தானை பாக்குறதுக்கு வந்திருந்தா. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல கிம் தான் அவளை டக்குன்னு உள்ள எடுத்துட்டு, எப்படி நீ உள்ள வந்த, தைரியமா வந்துட்டு இருக்க அப்படின்னு அவளை பார்த்து பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். உன்னை பார்க்க ஒரு கிராபிக்ஸ் மாதிரி இருக்கு, இப்ப எனக்கு நீ மட்டும் தான் இருக்க, நீ என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, சனா எல்லா சோகத்தையும் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு வெளியே போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் சனா ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. ஸ்கூலுக்கு போகும்போதே ஆளுக்கு வந்து கிம் தான் இருக்காருல அவரை தெரியுமா, அவர் வந்துட்டு முறை தவறி பிறந்த குழந்தையாமே அப்படி இப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வர நம்ம சோய் ஜோ 2 பேருமா சேர்ந்து சனாவை காப்பாத்திட்டு அவங்களையும் கிண்டல் பண்ணி அமுச்சு விடுறாங்க. இங்க உள்ள வந்து பார்த்தா சனாவோட அந்த லாக்கர் இருக்கும்ல, அதுலலாம் பாலெல்லாம் ஊத்தி வச்சு வேணும்னே இங்கேருந்து ஓடி போய் தொலைடி அப்படின்னு நிறைய பேர் அசிங்கப்படுத்திருக்காங்க. இவ ஏழை பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால ஏற்கனவே கிம் தானுக்கும் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு ஆளுக்கு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. அங்க சோய் அதே மாதிரி நிறைய ட்ரிங்கை வாங்கிட்டு வரான். இங்க இருக்க யாரோ தானே உன் லாக்கர்ல இப்படி பண்ணிருக்கணும், எல்லா ராக்கரையும் அடிச்சு நவுத்திட வேண்டியதான் அப்படின்னு எல்லார்ட்டையும் வந்து ஊத்துறதுக்கு போறான். உடனே நம்ம சனா புடிச்சு நிறுத்துறா. ஏண்டா யாரோ ஒருத்தங்க பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் இப்படி பண்ணுமா, எனக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்றது பிடிக்காது, ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துட்டு நானாவது அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, நல்லா சாப்பிடு அப்படின்னு நம்ம சோயும் கிளம்பி போயிடுறான். சோயை வாங்கி கொடுத்தான் அப்படின்னு கரெக்டா நம்ம போனா கிட்டையும் சான் கிட்டையும் போயிட்டு ட்ரிங்கை கொடுக்க, இதை குடிச்ச உனக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வரலையா அப்படின்னு டவுட்டோடையே போனா வாங்கிக்கிறா. நீ சானோட குட்டி வயசு போட்டோ கேட்டல, அதையும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி போனா ஒரு நிமிஷம் சாரி அப்படின்னு வேகமா சானை கட்டி பிடிச்சிட்டு, போனா உன்னையும் கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம சனா கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு இந்த ஜூஸை குடிச்சல, அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு போனா பேச ஆரம்பிக்கிறா. நீ என்னவோ கடைசியா பாய் சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சான்கே ஒரு மாதிரி டவுட் வந்துருது. இங்க சானோட அப்பா கிம் தானை பார்க்க வர அப்படின்னு வரவரு சனாவை ஏதோ வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாங்களாம்பா அப்படின்னு உண்மையே சொல்லிடுறாரு. கிம் தான் பாக்குறான். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு விறுவிறுன்னு கிளம்பிட்டு, அப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும், இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, அதே மாதிரி சனாவையும் டார்ச்சர் பண்ணாதீங்க, நான் பிரின்சிபல் அம்மா இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டுருக்கேன், வந்து கூட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி இந்த பிரின்சிபல் அம்மா வந்துட்டு இருக்கா. ஏன்னா இப்ப கிம் தான் கிட்ட எக்கச்சக்கமான ஷேர் இருக்கு, இவன் ஹெல்ப் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு, பணம் எப்படி பவர்ஃபுல்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்க 2 பேரும் கீழே பேசிட்டே இறங்குறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க மாறி மாறி. கிம் தான் உள்ள வரான். நேரா சனாவை பிடிச்சி இழுக்கிறான். அவ அப்படியே வேகமா அவ பேக்கையும் தூக்கிட்டு வெளியே தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறான். அங்க கூட்டு போயிட்டு அவ பேக்கை செக் பண்ணி பார்க்க உண்மையாவே ஒரு ஃபிளைட் டிக்கெட் இருக்கு. அப்போ அது உண்மைதான். என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு நம்ம கிம் தான் கத்த ஆரம்பிக்க சனா அழ ஆரம்பிச்சிடுறா. கரெக்டா சோய் அங்க வந்துடுறான். என்னடா சண்டை போட்டு எத்தனை தடவை அவளை அழ விடலான் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ ஒரு நிமிஷம் அவளை பத்திரமா பாத்துக்கோ, முடிஞ்சா நான் நைட் வந்து கூட்டு போயிடுறேன், இல்லைன்னா பத்திரமா அவளை வீட்டுல டிராப் பண்ணிரு புரியுதா அப்படின்னு நம்ம கிம் தான் முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போறான். உடனே நம்ம சனா பாத்துட்டு இருக்கா சோய. இப்ப என்னடா ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்க போற, 2 பேரும் சேர்ந்து நூடுல்ஸ் சாப்பிட போலாம் வரியா அப்படின்னு நம்ம சனா கேட்க, அதிர்ந்து போய் சோய் அமைதியா நிக்கிறான். இன்னைக்குதான் கிம் தான் வீட்டுல வந்து ஒரு முக்கியமான
முக்கியமான டின்னர் மாதிரி வெளியே போக போறாங்க. இப்ப கிம்தானோட அப்பா, அப்புறம் பிரின்சிபல் அம்மா, கிம்தான் அண்ணன் எல்லாரும் எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு டின்னர். எல்லாம் உள்ள போய் உட்கார்றாங்க. மாறி மாறி எல்லாம் பிசினஸ் டாக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிம்தானோட அண்ணன் எப்படி என்ன விட இவனுக்கு அதிகமா ஷேர் கொடுக்கலாம் அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்க. அப்பதான் நீ என் கண்ட்ரோல்ல இருப்ப, இது உன் கம்பெனி கிடையாது ஏன் கம்பெனி நிறைய தடவை சொன்ன, நீ கேட்கவே இல்ல. சரி ஓகே டின்னர் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு கிம்தானோட அப்பாவும் பிரின்சிபல் அம்மாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இங்க பாரு, நானும் இதுக்கு மேல சும்மா இருக்க போறது இல்ல, எனக்கும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு, என்ன மிரட்டுற வேலை வச்சுக்காத, எனக்கு முக்கியமானவங்களை காப்பாத்துறதுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிம்தானும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கரெக்டா கிம்தான் மறுபடியும் சனாவை தேடி அந்த இடத்துக்கு போறான். அங்க பார்த்தா சோயையும் காணா, சனாவையும் காணா. இங்க சனாவை சோய் தனியா கூட்டு வந்துட்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு ஏதோ டிஷ் வாங்கி வச்சிட்டு இருக்கான். கரெக்டா இப்ப கிம்தான் போன் பண்ணும்போது நம்ம சோயே போன் எடுத்து நாங்க எங்க இருக்கோம் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது, வைடா போன் அப்படின்னு கட் பண்ணிடுறான். ஆனா அதுக்குள்ள சனா பாக்குறா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அம்மா தேடுவாங்க அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. கிம்தான் ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு சோய் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு வர, நீ என்ன வந்து வீட்டுல வந்து காப்பாத்தினல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம கிம்தான் சொல்றான். உன் ரகசியம் வெளியே தெரிஞ்சிருச்சு, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, உன்கிட்ட வேற ஏதாவது ரகசியம் இருக்கா, நீ உண்மையிலேயே ஒரு பொண்ணு தானே அப்படின்னு நம்ம சோய் கிம்தானை பார்த்து கேட்க, பைத்தியக்காரா தனியா உட்காந்துருக்காத ஏஞ்சு போ அப்படின்னு நம்ம கிம்தான் அங்கிருந்து கிளம்புறான். நேரா வீட்டுக்கு வரான். கிம்தானோட அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு கேவலமானவ தானே, வேலைக்காரி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் கீழே இறங்கி ஓவரா பேச ஆரம்பிக்க கிம்தானுக்கு செம்ம கோவம் வந்துருது. அப்பா நீங்க என்ன வேணா திட்டலாம், ஆனா அம்மா உங்க பொண்டாட்டி, அவங்களை திட்டத்துக்கு பார்த்து நீங்க பேசணும் அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து அவங்க அம்மாவை கூட்டு வெளியே போயிடுறான். கரெக்டா சனா உள்ள உட்காந்துட்டு இருக்கா கிச்சன்ல. அவங்க போடுற சண்டையெல்லாம் பார்த்துட்டு ஒளிஞ்சிட்டு ஒரு மாதிரி இவளுக்கு பயங்கரமா அழுகையா இருக்கு. சனா ரூம்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணும்போது கரெக்டா கிம்தான் நீ உன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளியே வா அப்படின்னு சொல்ல சனா எடுத்துட்டு வெளியே வரா. கிம்தான் டக்குன்னு அவளை கூட்டு போயிட்டு அங்க இருக்க ஸ்டோர் ரூம்ல போய் அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் வெயிட் பண்ண சொன்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணு, எனக்கு நீ மட்டும் தான் இருக்க, உன்னை தவிர வேற யாருமே இல்ல புரியுதா அப்படின்னு சொல்ல சனா இமோஷனல் ஆயிடுறா. கையில இருக்கிற பாஸ்போர்ட்டை அவன் கிட்ட கொடுத்துடுறா. அடுத்த நாள் காலையில கிம்தான் வெயிட் பண்றான், வா ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு. சனாவும் கிம்தானும் ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு வராங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது ரொம்ப பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. மறுபடியும் நம்ம கிம்தானோட அண்ணன் அவனை கூப்பிட்டு இங்க பாரு நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க அப்படின்னு கேட்க கிம்தான் சொல்றான், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவளை காப்பாத்தணும். இப்ப வந்து அப்பாக்கா உனக்கா கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி போகுது, நான் அப்பாக்கு சப்போர்ட் பண்ணல உனக்கு சப்போர்ட் பண்றேன், ஓட்டிங் நடக்க போகுது இல்ல, என் ஷேர் எல்லாமே உனக்கு நான் ஓட் போடுறேன், ஆனா என்ன சனா தங்குறதுக்கு ஒரு தனியா ஒரு வீடு ஒன்று பார்க்கணும், அதே மாதிரி எனக்கு ஒரு டிரைவர் ஒரு கார் ஒன்று ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு கிம்தானோட அண்ணா கேட்கிறான். ஆமா இவ்வளவுதானா, நான் மட்டமா கேட்காத, ஏன்னா எனக்கு சனா தான் எல்லாமே அப்படின்னு கிம்தான் பயங்கர சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் நம்ம சோய் மீட் பண்றான் சனாவை. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இது மாதிரி ஃப்ரெண்ட்லியா ஜாலியா முன்னாடியே பேசி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சனா சொல்லிட்டு இருக்கா. உன்கிட்ட அப்படினால ஃப்ரெண்ட்லியா பேச முடியாது அப்படின்னு நம்ம சோய், என் மனசுல இருக்கதா இப்ப நான் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரிடா சோய் நீ இந்த மாதிரி மறுபடியும் உன் மனசுல இருக்கிறத சொல்லாத, ஏன்னா ஏற்கனவே நானும் கிம்தானும் லவ் பண்ணோன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சனா அங்க இருந்து கிளம்பிடுறா. சோய்க்கு மறுபடியும் ஹார்ட் பிரேக் ஆயிட்டே இருக்கு. இங்க கிம்தான் மறுபடியும் அவங்க அண்ணனை பாக்குறதுக்கு வரான். வீடு ரெடி ஆயிடுச்சு, அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன், கார் டிரைவர் ரெண்டு பேருமே நீ கீழே போனா இருப்பாங்க, பாத்துக்கோ, அப்பா உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாருன்னு சொல்ல தெரியும் அப்படின்னு கிம்தான் அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க மறுபடியும் சனா வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, கிம்தான் அப்பா என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னு. அதான ஏழைங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொன்னே இருக்காது, காசுனா அலைஞ்சிட்டு வந்துருவீங்களே அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. சனா அதெல்லாம் பத்தி பயங்கர எமோஷனலா யோசிச்சுட்டு இருக்கும் போது கிம்தான் அங்க வந்துடுறான். உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்க்கு கூட்டு வந்துடுறான். இனிமே இதுதான் உன் வீடு, நம்ம வீடு, உன் அம்மாவை கூட்டு வந்து இங்க பத்திரமா இரு அப்படின்னு சொல்ல, உன் அப்பாக்கு தெரியுமா இது அப்படின்னு நம்ம சனா கேட்கிறா. அப்பா கண்டுபிடிச்சிட்டு வர, அதை பத்தி கவலை கிடையாது, என்கிட்ட ஷேர் இருக்கு, அவரால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்னு நம்ம கிம்தான் அங்கிருந்து சொல்லிட்டு வெளியே வரான். ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்னு நம்ம கிம்தான் அங்கிருந்து கிளம்பி பாய் சொல்லிட்டு போக, கிம்தான் அங்கிருந்து போனதும் சனா கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஓட்டிங் நடக்க ஆரம்பிக்குது. ஓட்டிங் முடிச்சிட்டு கிம்தானோட அண்ணன் எவ்வளவுலாம் முடியுமோ அவ்வளவு பேரை ட்ரை பண்ணி அவன் பக்கத்துக்கு கொண்டு வந்திருந்தாலும் ஆனா ஓட்டிங் ரிசல்ட் அவங்க அப்பாக்கு சாதகமா வந்திருக்கு. அவ்வளவுதான் கிம்தான் அண்ணன் அத்தனை பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி பார்த்தல என் பவரையே குறைச்சு மதிப்பு போடுறீங்களா என்ன நீங்க? சரி ஓகே, உங்க அண்ணனுக்கு மட்டும் இல்ல உனக்கும் பெரிய இன்சல்ட் ரெடி பண்ணிருக்கேன், போய் பாரு அப்படின்னு கிம்தான் கிட்ட அவங்க அப்பா சொல்ல, சனாக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. வேகமா அவ ஓடி வர ஆரம்பிக்கிறான். எங்க சனா, அந்த அபார்ட்மெண்ட்ல தானே விட்டு வந்தோம் அப்படின்னு. சனாவோட வீட்டுல இல்ல, அவங்க வீட்டுல இல்ல, அந்த அபார்ட்மெண்ட்ல இல்ல, எங்கேயுமே இல்ல. கிம்தானுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அடுத்த நாள் மறுபடியும் வரான். சோய் பாக்குறான். எங்கடா சனா அப்படின்னு கேட்க தெரியல. நீயும் சேர்ந்து ஒரு பக்கத்து தேடு அப்படின்னு நம்ம கிம்தான் சொல்லிடுறான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த சீனியர் அண்ணா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டையும் போயிட்டு சனாவை பத்தி விசாரிக்கிறதுக்கு நம்ம கிம்தான் சொல்லிட்டு போயிட ஆள் ஆளுக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் இந்த பணக்கார லேடிஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேச, அப்போ தெரிய வருது இந்த சோயோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல ரேச்சல் அம்மா, அவங்களுக்கு சோயோட கம்பெனில ஏதோ லா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்களாம். சோயோட அப்பா அரெஸ்ட் ஆகுறது கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ரேச்சலோட அம்மா
பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இங்க கிம் தான் ஒரு பக்கம் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி சோயும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். சோய் பாக்குறான் அவனோட கம்பெனி சைட்ல இந்த மாதிரி இந்த கம்பெனியோட ஓனர் பையன் சோய் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சனாவே கம்ப்ளைண்ட் எழுதுற மாதிரி எழுதிட்டு இந்த பொண்ணு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அந்த பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு அவன் கம்பெனிக்கு ஆர்டர் போடுறான். அப்பதானே நிறைய பேர் சேர்ந்து தேடுவாங்க, எப்படி பண்ண பார்த்தல அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாறி ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு இருக்க நம்ம கிம் தான் கரெக்டா சனா இருக்கிற இடத்த அவளுக்கு வர மெசேஜை வச்சு அவன் நம்பரை அவனே வாங்கிட்டு பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது, எந்த இடத்துல இருந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணிருக்கா அப்படிங்கறத பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிடுறான். நம்ம கிம் தான் அங்க கிளம்பி போயிட நம்ம சனா அங்க இருக்கா. ஒரு பீச் ஓரமா ஒரு வீடு பார்த்துட்டு அவங்க அம்மாவோட கொரியாலே தான் இருந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா வேலை தேடி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சனாக்கு வேலை கிடைக்காம அங்க எங்க சுத்திட்டு இருக்கா. இவளோட கஷ்டப்படுறத பார்த்துட்டு கிம் தானுக்கு தாங்கவே முடியல. நம்மள லவ் பண்ண ஒரே காரணத்தினால அவங்க அம்மா ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க வேலை கிடைக்காம, இவ ஒரு பக்கம் படிப்பை விட்டுட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு அழுதுட்டே மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டா நம்ம சனா கிட்ட பேசாமலே. சனாக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இமோஷனலா இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சோய்க்கு அந்த கம்பெனிக்காரங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அதனால அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சனாவை வர சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க அந்த பொண்ணு வரலையா அப்படின்னு கேட்கும்போது சனா வந்துடுறா. சோயை பார்த்துட்டு உண்மையாவே சோய் தான் வந்திருக்கான் அப்படின்னு அவ ஷாக் ஆயிட்டு நிக்கிறா. வேகமா சோய் ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சிட்டு நல்ல வேலை நீ நல்லா தான் இருக்க, உனக்கு எதுவும் ஆகல, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சனா வெளியே வந்து நீயே என்ன கண்டுபிடிச்சிட்ட, அவ மத்தவங்கள நான் நினைச்சா இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிப்பாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு என் போன் நம்பர்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன போன் பண்ணி கூப்பிடு புரியுதா அப்படின்னு அங்க இருந்து நேரா கிளம்பி வந்துடுறான். சோயோட அப்பா உன் பேர்லயே நீயே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கே, உனக்கு அறிவு இல்ல, எதிர்காலத்துல உனக்கு கெட்ட பேர் வரும்னு பயமா இல்லையா, அந்த கம்பெனியோட ஓனர் நீ அப்படின்னு சொல்ல, அப்பா அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு அவளா என்ன திரும்பியே பார்க்க மாட்டா, அது வேற விஷயம், ஆனா அவளை உனக்கு பிடிக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பேசாதீங்கன்னு சொல்ல, சரி பரவாயில்ல உனக்காவது ஒரு பொண்ணை காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே, அதுக்கே நான் சந்தோஷப்படுறேன், நான் உன்னை ஒன்னும் சொல்ல போறது இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. சோயே ஷாக் ஆயிடுறான். சோயும் அவங்க அப்பாவும் ரேச்சல் அவங்க அம்மா கூட டின்னருக்கு போறாங்க. அப்போ கரெக்டா மறுபடியும் சோயோட அப்பாக்கு பிசினஸ்ல நிறைய ப்ராப்ளம் வருது. ரேச்சல் அம்மா பாக்குறாங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு போல, இதுக்கும் மேல இந்த கல்யாணம் வேண்டாம், இதோட நான் உங்களை பிரேக்கப் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ரேச்சலை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. என்னமா இப்படி இஷ்டத்துக்கு பிரேக்கப் பண்ற அப்படின்னு ரேச்சலே ஷாக் ஆயிடுறா. இது ஒரு பிசினஸ் என்கேஜ்மெண்ட் தான், பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்னு நம்ம ரேச்சலோட அம்மா அங்கிருந்து கூட்டு போயிட, இன்னொரு பக்கம் நம்ம கிம் தான் பயங்கரமா சோகமா இருந்துட்டு இருக்கான். மறுபடியும் அவங்க அண்ணன் கிட்ட வந்துட்டு, அண்ணா நான் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், என்னால அவ பட்ட கஷ்டம் போதும், ஆனா அவ வாழ்ந்த வாழ்க்கையை அவளுக்கே திரும்ப கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அது முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்க அண்ணன் என்னடா அது இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷாக் ஆயிடுறாரு. அடுத்த நாள் மறுபடியும் நம்ம சனா வேலையை முடிச்சு வெளியே வரும்போது கிம் தான் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான். கொட்டுற மழையில சனா ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கா. கிம் தான் பக்கத்துல வந்ததும் ஊரை விட்டு ஓடி வந்தது உனக்கு பத்தாதா, மறுபடியும் பக்கத்துல வந்தனா நான் மறுபடியும் வேற எங்கேயாவது போகணும், இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்ல, உனக்கு இருந்த பழசெல்லாம் நான் உன்கிட்டே கொடுத்துட்டு போலான்னு தான் வந்துட்டு இருக்கேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு கொடையை அவ கையில கொடுத்துட்டு மழையில நினைஞ்சிட்டே கிம் தான் போயிடுறான். ஒரு பக்கம் நம்ம சனா கதறி அழுதுட்டு இருக்கா. கிம் தான் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு நான் சனாவை இனிமே திரும்பி பார்க்க மாட்டேன், அவ பழைய வாழ்க்கையை வாழட்டும், அவளை ஒண்ணு பண்ணாதீங்கன்னு அழுதுட்டே சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறான். கண்டபடி கையில கிடைக்கிறதெல்லாம் ரூம்ல உடைச்சிட்டு கையில முகத்துல எல்லாம் அடிபட்டுறது. கிம் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். கிம் தானோட அப்பா கிம் தானோட அண்ணனை கூப்பிட்டு, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணை நான் டீச்சரா ஆல்ரெடி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன், அவ்வளவுதான் அவ கதையை இதோட நீ முடிச்சிடுற, இப்போ நீ என்ன வேலை பார்க்க போற அப்படிங்கறத நான் சொல்றேன், அந்த பெரிய கம்பெனி ஓனர் இருக்கார்ல அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கம்பெனியோட நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும், கம்பெனியா இல்ல மத்த விஷயமா நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட, கிம் தானோட அண்ணாக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இப்போ அடுத்து நம்ம சோய் மறுபடியும் வெளியே என்னடா கிம் தான் ஏதோ ஆச்சுன்னு யாரோ சொல்றாங்க அப்படின்னு போன்ல பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம கிம் தான் ஒரு கிளப்ல போயிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். யார் மேலேயும் இடிச்சிட்டான் அப்படிங்கறதால அவனை போட்டு அடிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம சோய் அவனை காப்பாத்தி வெளியே கூட்டு வர சோய்கிட்டே கிம் தான் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் அடிச்சுட்டு ஒரு வழியா ரோட்லயே விழுந்து கிடக்கும் போது கிம் தான் உடனே என்னால அவளை பத்திரமா பாத்துக்க முடியாது, சோய் நீயே அவளை எடுத்துக்கோ, நீ அவளை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல, சோய் இருக்கிற கடுப்புல அவனை 4 மிதி மிதிச்சுட்டு ஒழுங்கா ஓடி போயிடு, எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். கிம் தான் மறுபடியும் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வரத கிம் தான் அண்ணனுக்கே தாங்க முடியல. டேய் என்னடா இப்படி ஆயிட்ட, செத்துறாதரா அப்படின்னு சொல்ல, அண்ணா நான் அமெரிக்கா அனுப்பிடு ப்ளீஸ், இங்க இருந்தா நான் செத்துருவேன் போல அப்படின்னு கிம் தான் ஆள ஆரம்பிக்கிறான். இப்ப கிம் தானோட அண்ணனுக்கு என்ன பண்றதுனே புரியல, ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. நம்ம சனாவை ஆளாளுக்கு ஒரு பக்கமா தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம கிம் தான மறுபடியும் சீனியர் கூட்டு போயிட்டு, ஏன்டா இப்படி ஆயிட்ட, ஒழுங்கா திருந்துற வழிய பாரு, ஏற்கனவே நான்லாம் சூசைட் அட்டம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் சாப்பாடு கேவலமா இருக்குன்னா இப்ப நான் அட்டன் பண்ணாம இருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, இல்ல சாவ மாட்டேன் கவலைப்படாத அப்படின்னு கிம் தான் சொல்றான். அடுத்த நாள் நம்ம சோய் மறுபடியும் தேடி தேடி போயிட்டு சனாவோட வீட்டுக்கே போயிடுறான். சனாவோட அம்மா தான் இருக்காங்க. அப்ப சனா இல்லையா, அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கத பார்த்துட்டு ரெண்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சனாவோட அம்மா உள்ள கூப்பிட்டு நம்ம சோய்க்கு நல்ல சாப்பாடு வைக்கிறாங்க. இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு. அம்மா பாசமே இல்லாம
இல்லாம ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்க சோய்க்கு பயங்கரமா இமோஷனல் ஆயிடுது. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா சாப்பிட ஆரம்பிக்கிறான். நம்ம சனா இங்க வெளியே போயிருக்கான்னு சொன்னாங்கல்ல, மறுபடியும் கிம் தான் அப்பா தான் கூப்பிட்டு நீ ஒழுங்கா அடங்க மாட்டியா, கொஞ்சம் கூட பேச்சு கேட்க மாட்டியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, இங்க பாருங்க சார், நீங்க சொன்னீங்களேன்னு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்காக கிம் தானே எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்ல முடியாது. கிம் தானே நான் உண்மையாவே லவ் பண்றேன். ஆனா நீங்க சொன்னீங்கிற ஒரே காரணத்தினால என் வேலையை பார்க்க போயிட்டு இருக்கேன். என்ன இனிமே தயவு செஞ்சு தனியா விட்டுருங்க அப்படின்னு சனா கத்திட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறா. வெளியே அங்கிருந்து ரோட்ல போயிட்டு இருக்கும் போது கிம் தான் ஆப்போசிட்ல வரான். ரெண்டு பேருமே கடந்து ஒருத்தங்க கிராஸ் பண்ணி போயிட கிம் தானுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கிக்க முடியல. வேகமா ஓடி போயிட்டு சனா உட்காந்துட்டு இருக்கா. அதே பஸ்லயே உட்காந்துட்டு இருக்கான். சனா எதுவுமே சொல்லாம அமைதியா அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்பி பாக்குறா. அங்க பார்த்தா கிம் தானை காணா. சனா வேகமா ஓடி கிம் தான் எங்க போனா அப்படின்னு தேட ஆரம்பிக்க கிம் தான் ஆப்போசிட்ல நிக்கிறான். இப்ப எதுக்கு என்ன தேடி வந்த அப்படின்னு கேட்டுட்டு சனா திரும்பி போறதுக்கு ட்ரை பண்ண வேகமா கிம் தான் போய் கட்டி பிடிச்சுக்கிறான். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது போல, என்னால அவாய்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சனாவும் சேர்ந்து ஒரு பக்கம் ஆள ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் கிம் தானோட அப்பா கிம் தானோட அம்மாவை உன்னை போய் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நான் கூட வச்சிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும், நல்ல வேலை உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணல, அதான் அம்மா மாதிரியே தான் புள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க, உன் புள்ளையும் திருந்தாது, நீயும் உருப்படுற வழியே காணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப மட்டமா பேசிடுறாரு. கிம் தானோட அம்மா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க மறுபடியும் கிம் தானோட அண்ணன் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணு டீச்சர் இருக்கால, அவகிட்ட வந்து அவ வீட்லயே ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். என்ன இந்த புது பொண்ணை லவ் பண்ண போறீங்க போல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க போல அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு இந்த நியூஸ் எல்லாம் எதுவும் படிக்காத, அவ எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, குடும்பத்தோட வற்புறுத்தல் தாங்காம எனக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன நிலைமையிலே தான் அவளும் இருக்கா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பேச வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அமைதியா படுத்துட்டு இருக்கா. இங்க மறுபடியும் நம்ம சனாவை பாக்குறதுக்கு கிம் தானோட அண்ணன் வந்துடுறான். கிம் தான் சொன்னதால நான் உன்ட்ட சில விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு வந்துட்டு இருக்கேன், நீ மறுபடியும் உன் பழைய நிலைமைக்கே திரும்பி போயிடு, எனக்கு இருந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கிடப்பாங்க, இந்த வாழ்க்கையை நீ வாழாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிம் தானோட அண்ணன் கிளம்பிடுறான். மறுபடியும் அண்ணன் கிம் தானை பாக்குறதுக்கு வந்துட்டு, சனா உனக்கு இந்த லெட்டர் கொடுத்தா இதை படிச்சுட்டு அமைதியா போயிரு, இதுக்கு மேல இதை உடைச்சிட்டு இருக்காது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். கிம் தான் பாக்குற அந்த லெட்டர்ல சனா எழுதிட்டு இருக்கா, நீ இல்லாம இருக்கிறது எனக்கும் கஷ்டமான வேலை தான், ஆனா சில விஷயங்களை பண்ணி ஆகணும்னு உங்க அப்பா சொன்னதால நான் அதை ஏத்துட்டு இங்க இருந்து கிளம்புறேன், அமைதியா ஒழுங்கா நல்ல வழியில வேலை பாரு அப்படின்னு எழுதி வச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு சரி இனிமேலாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு நம்ம கிம் தான் அடுத்த நாள் வந்து ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அமைதியா பாட்டு கேட்கும் போது யாரோ பக்கத்துல உட்கார்ற மாதிரி தெரியுது. கிம் தான் யாருன்னு சைட்ல திரும்பி பார்த்தா சனா வந்துட்டு இருக்கா. யூனிஃபார்ம்லாம் போட்டு முன்னாடி மாதிரி. ஹாய் கிம் தான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க சனாவை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆயிடுறான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, பழசுலாம் எனக்கு எல்லாமே திரும்ப கிடைச்சிருச்சு, முடிஞ்ச வரையும் வந்து நான் போராடி பார்க்கலான்னு இருக்கேன், இனிமே எங்கேயும் நான் ஓடி போக போறது இல்ல அப்படின்னு நம்ம சனா சொல்ல, கிம் தான் அவ்வளவு வேகமா கட்டி பிடிச்சுக்கிறான், தேங்க்ஸ் திரும்ப வந்ததுக்கு அப்படின்னு. அடுத்து சனா மறுபடியும் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். நான் வந்துட்டேன் பாத்தீங்கல்ல அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இப்போதான் லைட்டா நிம்மதியா இருக்கு. ஆனா சோய் பெருசா கண்டுக்காத மாதிரி கிளம்பி போயிட்டு மறுபடியும் சனாவை தனியா பார்த்து நூடுல்ஸ் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், வாங்கி தெரியா அப்படின்னு கிளம்பி போறான். சனா உட்காந்துருக்கா சாப்பிடாமலே, நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்டு சோய் 2 வாய் நூடுல்ஸை வாயில எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு சனா, இனிமே நம்ம 2 பேரும் பார்த்துக்க வேண்டாம், பேசிக்க வேண்டாம், உன் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியுமா நான் யோசிச்சு பார்த்தேன், அதனால எனக்கு இருக்கவே முடியாது, அது தெரிஞ்சிருச்சு, நீ என்னை ஏற்கனவே கழட்டி விட்டல, இப்போ நீ ஃப்ரெண்டா இருக்கலான்னு கூப்பிடுறல, நான் கழட்டி விடுறேன், இனிமே நான் பார்த்தாலும் கண்டுக்காத மாதிரி போயிடு புரியுதா அப்படின்னு நம்ம சோய் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சனா அடுத்து கிம் தானோட சேர்ந்து இந்த ஜோவோட வீடு ஒன்று இருக்கும்ல, அங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம கிம் தான் சொல்ல, அது சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சனா வழக்கம் போல படிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் கிளம்பி வரும்போது நைட்டு ஃபுல்லா எப்படி படிக்கிற அப்படின்னு நம்ம கிம் தான் அவகிட்ட கேட்டே வந்துட்டு இருக்கான். அப்பதான் கொஞ்சமாவது மார்க் வாங்க முடியும், நான் என்ன ஒன்ன மாதிரி கோடீஸ்வர வீட்டு பையனா, மார்க் வாங்கினாதாப்பா எனக்குலாம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அது சரி அப்படின்னு நம்ம கிம் தான் சிரிச்சிட்டு இருக்கும் போதே கிம் தானோட அம்மா ஃபோன் பண்றாங்க. நீ எப்பப்பா வீட்டுக்கு வருவ, நீ வீட்டுக்கு வரும்போது நான் இல்லாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அம்மா என்னம்மா சொல்றீங்க, சரி ஓகே நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு கிம் தான் போனை வச்சிடுறான். கிம் தானோட அம்மா நேரா அவங்க அப்பாட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நம்ம முறையா கல்யாணமே பண்ணிக்கலாங்கிறதால டைவோர்ஸ்லாம் அப்ளை பண்ண தேவை கிடையாது, நான் இங்க இருந்து கிளம்பி போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இது என்ன புது கதையா இருக்கு, சரி ஓகே உனக்கு ரொம்ப போர் அடிக்குது போல வெளியே போயிட்டு வா அப்படின்னு கிம் தான் அப்பா அசால்ட்டா சொல்றாரு. போய் இவளை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணுங்கன்னு சொல்ல, நான் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லல, நான் வெளியே போறேன்னு தான் சொன்னேன், என்ன எதுக்கு ஏர்போர்ட்ல டிராப் பண்றீங்க அப்படின்னு கிம் தான் அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. இவளை போய் டிராப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அப்பா வலுக்கட்டாயமா அவங்க அம்மாவை வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு பார்க்க, கரெக்டா அங்க வர டாக்ஸியை பிடிச்சி நம்ம கிம் தானோட அம்மா கிம் தான் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஸ்கூலுக்கு வெளியே நின்றுட்டு மாறி மாறி ஃபோன் பண்ணிட்டு இருக்க, கரெக்டா நம்ம சோய் அங்க வரான். சோய் நீ கிம் தானோட ஃப்ரெண்டு தானப்பா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அவங்க அம்மாவும் இதே நிலைமையில தான் இருந்திருப்பாங்க, நம்ம சோய்க்கு நல்லாவே புரியுது. அம்மா நீங்க கார்ல உட்காருங்க, நான் கிம் தானை கூட்டு வரேன் அப்படின்னு மின்னல் வேகத்துல ஓடி போயிட்டு, நம்ம பண்ண மாதிரி இன்னொரு தப்பு நடந்துடக்கூடாது நம்ம கிம் தானை கூப்பிட, கிம் தானும் பதறி அடிச்சுட்டு வரான், சோயோட கார்ல ஏறி போயிடுறான். அடுத்துதான் கரெக்டா ஆளுங்க வராங்க, கிம் தானோட அப்பா ஆளுங்க வந்துட்டு எங்க ஆளை காணா அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஜோய்க்கு புரியுது அம்மாவும் இந்த நிலைமையில தான் இருந்திருப்பாங்க, அவங்களை இவ்வளவு நாள் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இருக்கோம் எங்கன்னு கூட தேடாம, பாவம் அப்படின்னு
அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்ப கிம் தான் பாக்குறான். அம்மா நீ எங்க போறதுக்கே இடம் இல்லாம நீ பாட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க. சோயோட ஹோட்டல் இருக்குல்ல, நீ அங்க போய் ஸ்டே பண்ணு, நான் போய் அப்பாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு நேரா கிளம்பி அவங்க அப்பா கிட்ட வந்துடுறான். ஏன்பா என்ன வேணா நீங்க வெளியே அனுப்பலாம், அம்மா உங்களோட பொண்டாட்டி தானப்பா, அவங்களை எப்படி நீங்க வெளியே அனுப்பலாம், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அவங்க அப்பா அவளா வெளியே போறேன்னு சொன்னாரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு அமைதியா இருக்காரு. கிம்தானுக்கு அவனோட 19வது வயசு பிறக்கிறதுக்கான பார்ட்டியா, இப்போ லீகல் ஏஜ் வந்துருச்சு அப்படிங்கறதால இந்த பார்ட்டியை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ கிம்தான் ரெடி ஆயிட்டு வேகமா நம்ம சனாவை கூப்பிட்டு வர்றதுக்கு அமுச்சு வச்சுட்டு இருக்கான். சனா பயங்கர அழகா ரெடி ஆயிட்டு வெளியே வரா. செம்ம அழகா இருக்க, வா நம்ம பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு நம்ம சனாவை அவன் உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். சனா சொல்றா லைட்டா பயமா இருக்கு அப்படின்னு. லைட்டா தானே, அது பரவாயில்ல, எனக்குலாம் நிறைய பயமா இருக்கு, நானே உள்ள போறேன்ல அப்படின்னு நம்ம கிம்தான் அவளை கூட்டு போக அங்க இருக்க ஒட்டுமொத்த பிரஸ் மீடியா அத்தனை பேருமே இவங்க 2 பேரை தான் பாக்குறாங்க. இந்த புது வாரிசு கையிலேயே கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்துட்டு இருக்காரு, இந்த பொண்ணு யாருன்னு தெரியல அப்படின்னு நம்ம பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. கிம்தானோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு, என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. கிம்தானோட அண்ணனுக்கே பயங்கர ஷாக்கு, நமக்கு இந்த தைரியம் இல்லையே அப்படின்னு. பார்ட்டி ஒரு வழியா முடியுது. கிம்தானோட அப்பா கிம்தானையும் சனாவையும் கூப்பிட்டு நீங்க 2 பேரும் அடங்கவே மாட்டீங்களா, என்னவோ பண்ணி தொலைங்க, இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது, எத்தனை நாள் நீங்க ஒன்னா இருக்கீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட சனா கேக்குறா, உங்க அப்பா நம்மள இப்ப வாழ்த்துனாரா சாபம் விட்டாரா அப்படின்னு. எப்ப வேணா சாபமா மாறலாங்கிற மாதிரி ஒரு வாழ்த்து இது, அவரை பத்தி பெருசா கண்டுக்காத, இப்ப நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம், அம்மாவை பாக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு நம்ம கிம்தான் அந்த ஹோட்டலையே வேற மாடியில ஸ்டே பண்ணிட்டு இருக்க அவங்க அம்மா கிட்ட போறான். அம்மா இங்க பாரு எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சனாவையும் கூட்டு போக, டே இவளையும் பார்ட்டி கூட்டு போனியா, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கிம்தான் அம்மா ஷாக் ஆகுறாங்க. ஷாக் எல்லாம் ஆகாதமா, கேண்டில் அணைஞ்சிட போது, உள்ள போயிட்டு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உள்ள போயிட்டு நம்ம கிம்தானோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால நீ ரொம்ப அநியாயமா பண்றடா அப்படின்னு நம்ம கிம்தானோட அம்மா ஷாக் ஆகி பேசிட்டு இருக்காங்க. சனா உங்க அம்மா எங்கம்மா, அவங்களை நான் பார்க்கவே முடியல, சீக்கிரமா நான் வந்துட்டு உங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல சனா அவங்க அம்மா இருக்க இடத்துக்கு கிம்தானோட அம்மாவை கூட்டு போறா. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா ஒன்னா தானே இருந்தாங்க எப்பவுமே, ஒருத்தங்க மாறி மாறி கட்டி பிடிச்சிட்டு அவங்க பாட்டு கதையை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கிம்தான் நேரா சோய் கிட்ட வரான், நீ பண்ண ஹெல்ப்புக்கலாம் அப்படின்னு சொல்ல தயவு செஞ்சு தேங்க்ஸ்லாம் சொல்லி தொலையாத, நானும் உங்க அம்மாவை பத்தி நிறைய தடவை உன்னை இன்சல்ட் பண்ணி பேசியிருக்கேன், அதுக்கெல்லாம் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஓ சாரி எனக்கு தேவையில்ல, 2 பேருமே நடந்ததெல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு கிம்தான் அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். இங்க சோய் ஒரு பக்கமா சோகமா உட்காந்துட்டு சனாவும் கிம்தானும் பார்ட்டியில எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க அங்க அவன் ஃப்ரெண்டு ஜோ வந்துடுறான். இதெல்லாம் பார்க்காதடா, ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே பிரேக்கப் தான் ஆகும் நான் சொல்லியிருக்கேன்ல, நீ தான் கண்டுக்காம விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோயை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் கிம்தானோட அம்மா என்னதான் ஜாலியா வெளியே இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் கொஞ்ச நேரம் சனாவோட அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அடுத்தவ புருஷனை நான் எடுத்துக்கிட்டேன், அடுத்தவ வீட்டுல நான் பதவி எடுத்துக்கிட்டேன், அடுத்தவளோட ட்ரெஸ் அடுத்தவ பேக் எல்லாத்தையுமே என்னதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம போயிடுச்சு என் பையனை தவிர, என் பையனோட அம்மா மட்டும்தான் நான் இருந்தேன், ஆனா அதையே கூட நல்லா முழுசா எடுத்துக்க முடியல அப்படின்னு தனியா பீச்ல போய் உட்காந்து கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. சனாவோட அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம கிம்தானோட அண்ணன் சனாவை கூப்பிட்டு இருக்கான். கிம்தானும் வந்திருக்கான். எதுக்கு நான் சனாட்ட என்ன பேசணும் அப்படின்னு கேட்க, அந்த பிளாட் இருக்குல்ல அதுல வந்து இருக்க வேண்டியதானே, மறுபடியும் எதுக்கு குட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கிம்தானோட அண்ணன் கேட்கிறான். இல்ல நான் இப்போ வந்து இவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், ஒருவேளை நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டா அப்போ அந்த வீடு என்னதான் இருக்காதுல்ல, அதனால தான் அந்த வீட்டுக்கு போலனா அப்படின்னு நம்ம சனா சொல்றா. அடி பாவி உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இங்க வா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு கிம்தான் அவளை கூட்டிட்டு வெளியே போயிடுறான். கிம்தான் அண்ணாக்கு சிரிப்பா இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப் இப்படி முடியலையே அப்படின்னு பயங்கர அப்செட்டா இருக்கு. கிம்தான் நேரா சனாவை சனாவோட அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க, நாங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டோம், என்ன நீங்க வந்துட்டு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா எதுவுமே சொல்லாம இருக்காங்க. கிம்தானோட அம்மா என் பையனுக்கு என்ன குறைச்ச, எவ்வளவு அழகா இருக்கான், அவனை ஏத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டு ஒரு வழியா நம்ம கிம்தானை ஏத்துக்கவும் வச்சிடுறாங்க. இப்போ சனா முன்னாடி ஒரு குட்டியூண்டு வீட்டுல இருந்தால அந்த வீட்டுக்கே மறுபடியும் வர போறா. கிம்தான் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஜெக்டர்ல சனாவோட அழகான வீடியோஸ்லாம் ஓட விட்டுருக்கான். எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனாவோட விளையாட ஆரம்பிக்கிறான். இங்க மறுபடியும் ஸ்கூல்ல ரேச்சல் இருக்காளே அவளுக்கே பிரச்சனை வந்துருது. ஏற்கனவே ரேச்சலோட அந்த என்கேஜ்மெண்ட் கிம்தான் கூட கேன்சல் ஆயிடுச்சு. அவங்க அம்மாக்கும் இப்ப இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. சோய் அப்பா கூட, சோய் அப்பாக்கும் இப்ப வந்து ரொம்ப மோசமான நிலைமை இருக்காருங்கிறதால அதோட பெரிய பணக்கார பசங்க இருப்பாங்கல்ல ரேச்சலை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தான் எந்த பவருமே இப்ப இல்லையே, உன்னை நான் கிண்டல் பண்ணா என்ன அப்படின்னு. என் தங்கச்சியா தானே ஆக போயிருந்தா, இப்போ என் தங்கச்சி தான், அப்போ உங்களுக்கு அந்த பவர் இருக்கா, கிண்டல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம சோய் வர அந்த பொண்ணுங்கெல்லாம் பயந்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. என்னமோ நான் எதுக்கு உனக்கு தங்கச்சி அப்படின்னு நம்ம ரேச்சல் கேட்கிறா. ஏன்னா என் நிலைமை உனக்கு தான் நல்லா புரிஞ்சுது, சோ எப்போ உனக்கு அண்ணன் வேணும்னாலும் சொல்லு, நான் அண்ணன் இருக்கேன் புரியுதா அப்படின்னு நம்ம அங்கிருந்து சோய் கிளம்பி போயிட்டு இருக்கான். சோய் மறுபடியும் அவங்க அம்மா இவனுக்காக வெயிட் பண்ணாங்கல்ல அந்த ஹோட்டலுக்கு போக கரெக்டா அந்த ஹோட்டலோட ஓனர் நீ வருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க தங்க இதை கொடுத்துட்டு போனாங்க, ஒரு பெரிய லேடி இந்த கார்டை கொடுத்துட்டு போனாங்க, நீ எப்ப வேணா வரலான்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்ல அது அவங்க அம்மாவோட கார்டு அப்படின்னு நம்ம சோய்க்கு நல்லாவே தெரியுது. ஆனா பாக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கறதால கிம்தானோட அப்பா அந்த பங்களால தனியா இருக்காரு. இப்பதான் கிம்தானோட அம்மா போன ஃபீலிங்கே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு லைட்டா அவருக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் தலையை பிடிச்சி
குடிச்சிட்டு அப்படியே பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாரு. கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. கிம்தான் அம்மா ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க. மயக்கத்துல இருக்காரு. கிம்தான் கிட்டையும் கிம்தான் அண்ணன் கிட்டையும் உங்க அப்பா கோமாக்கு போயிட்டாருப்பா, மூளையில நரம்பெல்லாம் வீங்கி இருக்கு, திருப்பி சரியாகுமா சரியாகாதா நமக்கு தெரியாது, ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அவர் கண்ணு முழிச்சா மட்டும்தான் ஆபரேஷன் பண்ண முடியும், கோமாலே இருந்துட்டாருன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல கிம்தான் அதுக்கு மேல அப்செட் ஆயிடுறான். கிம்தான் அம்மா உங்களை விட்டு இந்த நேரத்தில் நான் போயிருக்க கூடாது அப்படின்னு ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பிரின்சிபல் அம்மா இருக்காங்களே, இதுதான் சரியான சமயம், அந்த ஆள் எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த கம்பெனியை நம்ம கைவசமாக்கிடணும் அப்படின்னு அவங்க பக்கத்து ஆளுங்களெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிம்தான் அண்ணனுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருது. அவங்க இந்த மாதிரி ஒரு பிளான் போடுவாங்க, அதை எப்படியா தடுத்து நிறுத்தணும், நான் போயிட்டு சில வேலைகள் எல்லாம் பாக்குறேன், நீ காலைல அப்பா கூட இருந்து பாத்துக்கோ, நான் நைட்டு வரேன் புரியுதா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். அந்த பிரின்சிபல் அம்மா ஒரு பக்கம் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷேரை சேர்த்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம சோய் இருக்கானே, சோயோட அப்பாவை அரெஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஆளுங்க வந்து ஃபுல்லா செக் பண்றாங்க. சோய் போய் உங்களெல்லாம் தள்ளி விட்டு தள்ளி போங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க சோயோட அப்பா சொல்றாரு, சோய் இங்க இருந்து தள்ளி போ, இது வந்துட்டு ஃபார்மலா நடக்கிறது, நீ கொஞ்ச நேரம் வெளியே போ அப்படின்னு சொல்ல சோய் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்பாவை விட்டுட்டு அங்க இருந்து அப்படியே இமோஷனலா வெளியே போயிட்டு இருக்கான். அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக போறாங்க போல. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நீ என்னெல்லாம் லாயர் சொல்றாங்களோ அதை கேட்டுக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாவமா கிம்தான் உட்காந்துட்டு இருக்க அந்த பிரின்சிபல் அம்மா அங்க வராங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், தப்பா ஏதோ எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போக நம்ம கிம்தானுக்கு ஒரு மாதிரி சோகம் ஆயிடுது. என்னடா இது, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, உடம்பு சரியில்லாம ஒருத்தர் படுத்து கிடக்கும் போது இப்படிலாம் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சோகமா போய் நிக்கிறான். அதே மாடியில நம்ம சோய் அதுக்கு மேல வருத்தப்பட்டுட்டு அங்க வந்து நிக்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தங்க பேசிக்காம மாறி ஒரு இமோஷனல் சப்போர்ட் மட்டும் கொடுக்குறாங்க. இங்க மறுபடியும் கிம்தானோட அண்ணன் அவங்க சைட்ல இருந்து ஆளுங்களெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த பிரின்சிபல் அம்மா அவங்க சைடு ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. கிம்தானும் சானோட அப்பா கூட வெளிநாட்டு கிளம்பி போயிட்டு எவ்வளவு சப்போர்ட் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் சேர்த்துக்கிட்டு இருக்கான். சோயோட அப்பாவை ஃபார்மலா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோய் அப்பா வந்து பாத்துட்டு இருக்கான் டிவில நியூஸ். அப்ப லாயர்ஸ் கூட்டம் ஒன்று வருது. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எப்பயும் போல ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வரலாம், நாங்க எல்லா பிரச்சனையும் பாத்துக்கிறோம், அதுக்கு தான் அவ்வளவு காசு கொடுத்து உங்க அப்பா எங்களை வேலைக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல சோய் அமைதியா ஸ்கூலுக்கு கிளம்பி போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஆனா ஒரு பையனை பயங்கரமா புள்ளி பண்ணி ஸ்கூலை விட்டு அமிச்சாங்கல்ல, அந்த பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு நேரா போயிட்டு அவனை பார்க்க கூட படிக்கிற பசங்க எல்லாம் இந்த பையன் தான் அதா அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறாங்க. அப்ப நேரா சோய் அவன் கிட்ட வந்துட்டு, சாரி நான் ரொம்ப வந்து தப்பு பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் சேர்த்தே நான் மன்னிச்சிருன்னு சொல்ல, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், வாழ்க்கை முழுக்க நீ வந்து கில்ட்டிலேயே இருந்து சாவிடா அப்படின்னு அந்த பையன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சோய்க்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. நம்ம கிம்தான் ஃபாரினுக்கு கிளம்பி போறவன் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எவ்வளவு சப்போர்ட் முடியுமோ அவ்வளவு சப்போர்ட்டை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சனா எப்படா கிம்தான் வருவான் அப்படின்னு சோகத்துல பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நம்ம சோய் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கிக்க முடியாம அவங்க அம்மா கொடுத்து வச்ச அட்ரஸ்க்கு போயிடுறான். அவங்க அம்மா தூரமா ஒரு இடத்துல ஒரு சின்ன காஃபி ஷாப் வச்சு அவங்க மட்டும் அங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. சோய் இதை பாக்குறவன் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு அதுக்கு மேல முடியாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கிம்தான் வெளிநாட்டுக்கு போனவன் மறுபடியும் அவங்க அப்பா அண்ணன் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க அண்ணன் சொல்றான், கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா ரொம்ப மோசமா இல்ல இன்னும், ஆனா கண்ணு முழிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கிம்தானும் அண்ணனும் மறுபடியும் உங்க வீட்டுக்கு வராங்க, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிம்தானோட அண்ணன் சொல்றான், நீ என்கிட்ட அமெரிக்கா போகணும்னு சொன்ன, ஆனா இப்ப நான் உன்ன அமெரிக்காக்கு அனுப்புறதா ஐடியாலேயே இல்ல அப்படின்னு சொல்ல, நானும் போறதா இல்ல, உன் கூட இருந்து உனக்கு தோளுக்கு தோலா சப்போர்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு கிம்தான் சொல்றான். அடுத்து கிம்தான் நேரா சனாவை பார்க்க வர சனா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிம்தான் அடுத்த நேரா சோயை பாக்குறதுக்கு போறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஏன் கம்பெனி உங்க கம்பெனில போட்டிருக்க ஷேரை நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம், நீங்க அதனால ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உங்க அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு நம்ம சோயும் ஃபார்மலா கேட்க ஆரம்பிக்கிறான். நல்லதா இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கிம்தான் அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் ரேச்சலோட அம்மா கிட்ட எப்படியாவது ஆதரவு வேணும், அந்த பக்கம் ஓட்டு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம சானோட அப்பா வந்து அவங்க கிட்ட கையெழுத்துவாங்க. இன்னொரு பக்கம் நிறைய ஓட்டு தேவைப்படுது, ஆனா வேற வழி இல்லாம ஏற்கனவே ஒரு பொண்ணு பாத்துருந்தாங்கல்ல, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்தானோட அண்ணன் அந்த பொண்ணோட ஓட்டையும் வாங்குறான். ஓட்டிங் நடக்க ஆரம்பிக்குது. அதுல கிம்தானோட அண்ணா, அதாவது கிம்தானோட அப்பா அந்த கேங் ஜெயிச்சிடுறாங்க. பிரின்சிபல் அம்மா தோத்து போயிடுறாங்க. இன்னைக்கு நான் தோத்து போலாம், நாளைக்கு இது ஓன் டர்ன் ஆகும் அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்பதான் கிம்தானோட அம்மாக்கு போன் வருது, ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. எல்லாரும் சேர்ந்து ஓடி போக, உங்க அப்பாக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா, சீக்கிரமா அவர் கண்ணு முழிச்சிருவாரு அப்படின்னு சொன்னதும் கிம்தானோட அம்மா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை ஒன்னும் ஆகல அப்படின்னு. ஏமா உன்னையே அவர் வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு, அவருக்கு ஏமா இப்படி அழுதுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கிம்தானே கேட்க ஆரம்பிக்கிறான். அடுத்து நேரா நம்ம சோய் இதுக்கு மேல தாங்கிக்க முடியாம அம்மாவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு உள்ள போறான். அவங்க அம்மா பாக்குறாங்க, என்னோட பையனா அது இவ்வளவு பெருசு வளர்ந்துட்டான், நான் அவனுக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்ல போல, அவன் தான் எனக்கு ஆறுதல் சொல்லணும் போல அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு, சாரிப்பா அம்மாவை மன்னிச்சிரு அப்படின்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சோய் ஒரு வழியா அம்மா பாசத்துல கட்டி பிடிச்சிட்டு அவனும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறான். அடுத்து சனா அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா எதுக்காக நீ இவ்வளவு சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உன் அக்கா அனுப்ப போறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அக்கா போன் பண்ணாலா, பரவாயில்ல, அவன் மேல நான் நிறைய கோவத்துல இருந்தேன், இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு, நான் அதனால வந்து அக்கா மேல கோவத்திலே இல்லைன்னு அக்கா அடுத்து போன் பண்ணா சொல்றியா அப்படின்னு
கேட்க அவங்க அம்மா என் பொண்ணு தங்க பொண்ணு அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எங்க மறுபடியும் நம்ம கிம்தானோட அப்பா கண்ணு முழிச்சிடுறாரு. கிம்தான் அவளை கூட்டிட்டு அங்க அவங்க அப்பாவை பார்க்க போறான். அப்பா உங்களை பார்க்க சனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சனா பாக்குறா. உங்களுக்கு படிக்கிறதுக்கு 2-3 புக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல இனிமே ஒன்றும் வர தேவையில்ல, ஆனா புக்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கிம்தான் அப்பா கொஞ்சம் கோவமாவே சொல்றாரு. போயிட்டு வர அப்படின்னு அங்கிருந்து நம்ம சனாவும் கிளம்பிடுறா. கிம்தானும் அவங்க அம்மாவும் ஜாலியா வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பாடா இது மாதிரி நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு, வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம கிம்தானோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கிம்தானோட அண்ணாக்கு கல்யாணம் நிச்சயமான விஷயம் அந்த டீச்சர் பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. அவ பார்த்துட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படிதான் முடிவு இருக்கும் அப்படின்னு. அதனால ரகசியமா காதலியாரு, அந்த பொண்ணுக்கு ஒரு ரகசிய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இது ஒரு பிசினஸ் கல்யாணம் தான் அப்படின்ட்டு கிம்தானோட அண்ணன் சொல்லி கூட எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதுல இஷ்டம் கிடையாது, நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன், நீங்க உங்க வாழ்க்கையை பாத்துக்கோங்க அப்படின்னு அவளே பிரேக்கப் பண்ணிட்டு பிரிஞ்சு வந்துட்டு இருக்கா. அதை யோசிச்சு பார்த்துட்டு அவ பாட்டுக்கு சோகமா இருக்க கிம்தானோட அண்ணன் பயங்கரமா சோகமாயிடுறான். வேற வழியில பிசினஸை காப்பாத்திக்க இதெல்லாம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு கிம்தான் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். எல்லாரையும் ஒவ்வொருத்தங்களா பார்த்துட்டு இருக்கான். எதுவும் மாறல என் வாழ்க்கையில, எல்லாமே அப்படியே தான் இருக்கு அப்படின்னு எல்லாரையும் கிராஸ் பண்ணிட்டு நம்ம சனா கிட்ட போயிட்டு என்ன மேடம்க்கு ரொம்ப பொம்மை பிடிச்சிருக்கு போல, நான் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்பயே கற்பனை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். கிம்தானோட லைஃப்ல எல்லாரும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அந்தந்த ஃபீல்டுல யாருக்கு எது பிடிக்குமோ அந்த ஃபீல்டுல முன்னேறி ரொம்ப ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோயெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். அவங்க அப்பாவும் நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்காரு. பிரின்சிபல் அம்மா கூட அவங்க கூட ஒன்னாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சனாவோட அம்மா கிம்தானோட அம்மா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம கிம்தான் உள்ள போக சனா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வாழ்க்கை பிரமாதமா போகுது அப்படின்னு நம்ம சனாக்கு நம்ம கிம்தான் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படிதான் நம்ம கதை போகுதுன்னு சொல்ல கதை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு நம்ம சனா கிம்தானோட ஜாலியா நடக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குது. 10 வருஷத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு, அதுவரை இருக்கிற டைமை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே போறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. எல்லாருக்கும் இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி அடுத்தடுத்து பார்ட்ஸும் அதே மாதிரி அடுத்தடுத்து புது மூவி ஃபார்மேட்ல எல்லா சீரிஸும் வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டகாசமான அடுத்த வீடியோவோட பாக்குறேன். அது வரைய பாய்.